இந்த நாளுக்காக நான் தேவ சமூகத்திலே ஜெபித்து காத்திருந்த போது கர்த்தர் இந்த வேத பகுதியை எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதனால்தான் இன்றைக்கு சிறு பிள்ளைகளையும் சேர்த்து இங்கே உட்கார வைத்திருக்கேன். தயவுசெய்து இதை கவனிக்கணும். இந்த மெசேஜை முடிந்தா எழுதுங்க, இல்லைன்னா அதை எழுதி கொண்டு வாங்க. இந்த நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே நாம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்து கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உபவாச ஜெபம்னு நாம என்ன நினைக்கலாம்னா, பொதுவாக உபவாசம், உண்ணாவிரதம் இதெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, நம்ம ஊர்களிலே நடக்குது. இப்போ உண்ணாவிரத போராட்டம்னா ஏதோ ஒன்றை அரசாங்கத்திலிருந்தோ அல்லது அவர்களுடைய நிர்வாகத்தினரிடத்திலிருந்தோ ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யறாங்க எல்லாரும் சொல்லுங்க, உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறார்கள். ஒருவேளை நீங்க கூட பெரியல் கிறிஸ்டியன் மிஷன்ல என்ன போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள, அது நடக்க, இது கவிழ்க்க, ஏதாவது ஒண்ணு செய்யறதுக்காக என்னது உண்ணாவிரத போராட்டம். அப்படி ஏனென்றால் நம்ம சுற்றிலும் அப்படித்தான் நம்ம பார்த்து பழகி கேட்டு இப்படி எல்லாம் நாம இருக்கிறதுனால நம்மளுடைய இதுலயே என்ன வந்துருது. ஒருவேளை இங்க அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஏதாவது இப்போ பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சது அல்லது அவங்க கேட்டதை வாங்கி குடிக்கலன்னா அவங்க என்ன சொல்றாங்க, தப்புன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம். அது ஒரு ஸ்ட்ரைக். அது போல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இது உபவாசம்னா என்னது, அது ஒரு ஸ்ட்ரைக். ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிறது, சாப்பிடாம கொள்ளாம அப்படின்னு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த உபவாச நாட்களுக்காக யோசித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம், இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை முகமுகமாய் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அதான் நம்மளுடைய நோக்கமாக, கருப்பொருளாக இருக்கும். கர்த்தரை முகமுகமாய் அறியணும். மற்ற நாட்களிலே மற்ற காரியங்கள்லாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஸ்கூலுக்கு போய், காலேஜுக்கு போய் அல்லது மற்ற இடங்களுக்கு கடந்து சென்று அநேக காரியங்களை தினந்தோறும் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த 7 நாட்கள் எதற்காக என்றால், கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், அறியவே நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ரகசியம், கர்த்தரை அறிகிற அறிவுல நம்ம வளர ஆரம்பிச்சோம்னா கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஃபாதர் இப்படி பாடினார், இன்னும் உம்மை அறியணுமே. இந்த பாட்டு பாடலாமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, நான் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, நான் இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆண்டவரை இன்னும் அறியணும். இந்த 7 நாட்கள் ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரை அறிகிற அறிவு அது ரொம்ப விசேஷமானது. அந்த அறிவு ஒரு மனிதனுக்குள் வரும்போது இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமை நமக்கு கொடுக்கின்றது என்று 1-2 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல படிக்கிறோம். அதை படிக்கலாமா? 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு சரீர சுகமா, பொருளாதார ஆசீர்வாதங்களா, எல்லாம் எதுல இருக்கு? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால். நிறைய பேர் கேட்கிறாங்க, இதை படிச்சா என்னங்க கிடைக்கும், பைபிளை படிச்சா என்ன கிடைக்கும், தேவனை அறிகிற அறிவினாலே என்ன கிடைக்கும்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். உனக்கு மாத்திரம் இல்ல, உங்கள் குடும்பத்துக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமா, உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார், சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் ஜீவன் உங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினால். ஆபிரகாம் ஆண்டவரை அறிய ஆரம்பித்தான், அவருடைய சந்ததிக்கு இன்றைக்கு வரைக்கும் போஷித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கருத்தாய் கை கொள்ளுவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் எதை செய்யறாரா? இரக்கம் செய்கிற தேவன். ஆகவே இந்த 7 நாட்கள் ரொம்ப நம்ம கவனமா இருப்போம் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்குகிறதா இருக்கு. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் அடுத்தது தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய தெய்வீக வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்லுகிறார். சரி, இருக்கட்டும். இங்கே நாம் இந்த இடத்திற்கு வருவோம். 34வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நாம் படிக்கிறோம். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரனுக்கும் அவனுடைய தேசம் அனைத்துக்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், எல்லாரும் சேர்ந்து கடைசியாக, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியம் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இப்போ மோசேயினுடைய சக்சஸ்க்கு ஒரே காரியம், தேவனை முகமுகமாய் அறிந்திருந்த மனுஷன். தேவனை ஒரு தீர்க்கதரிசியோடு கூட கர்த்தர் சொப்பனத்துல பேசுவாராம், தரிசனங்களிலே பேசுவார், சில அடையாளங்களின் மூலமாய் பேசுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என் தாசனாகிய மோசேயின் இடத்துல அப்படி இல்லை, ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல அதை நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். என்னாகமம் 12வது அதிகாரம். Praise the Lord. நான் அவனுடைய மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும். முகமுகமாகவும் அடுத்தது என்ன சொல்றாரு? பிரத்யட்சமாகவும் நான் அவனோடு கூட என்ன செய்கிறேன், நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆமா, முகமுகமாக பேசுகிறேன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் என்று சொல். கர்த்தரின் சாயலை காண, அதற்காக தான் நம்ம இந்த நாட்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். மோசேயுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு சில காரியங்களை உங்களோடு கூட பேசும்படி நிற்கிறேன். இந்த வாஞ்சை விருப்பம் நம்ம எல்லாருக்கும் வரணும். இந்த வாஞ்சை விருப்பம் அவனுடைய வாழ்க்கையில பிறந்தது முதல் அடக்கம் பண்ணுகிற நேரம் வரைக்கும் எல்லாம் அற்புதம் தான். பிறந்ததே ஒரு பெரிய அதிசயம் இல்ல? ஆமா, மோசே அந்த நாட்கள்ல பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் எங்க போடணுமா? ஆமா, நைல் நதியில போட வேண்டும் என்று பார்வோன் கட்டளையிட்டு இருக்கிறார். பார்வோன் அதிகாரிகள் எல்லாம் வைத்து அதை மிகவும் கவனிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிற பார்வோன். ஆனால் அந்த தேசத்திலே பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் அந்த நைல் நதியிலே போடப்பட்டார்கள். ஆனால் மோசே பாதுகாக்கப்படுகிறார். யார் மூலமாக? யார் ஆணை போட்டானோ அவனுடைய பிள்ளைய மூலியமாக, பெண் அவனுடைய மகளின் மூலியமாகவே என்ன செய்தான்? பாதுகாக்கப்பட்டான். ஆமா, அவள் எடுத்துக்கொண்டு போய் எந்த ஆணை எந்த அரண்மனையிலிருந்து வந்ததோ அங்கேயே அவன் வளர்றான். நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் வாழ்க்கையில அற்புதங்களுக்கு அடவே இல்லை. யார் ஆணையிட்டாரோ அவளுடைய மகள் கண்கள் அவனுக்கு இறக்கம் கிடைக்குது. எங்கிருந்து அந்த கட்டளை வந்ததோ அந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறான்? வளர்கிறான். அது மாத்திரம் அல்ல, அந்த தேசத்தின் உயர்ந்த கல்வியை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். ராஜ அரண்மனையிலிருந்து சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவனாக அவன் என்ன செய்கிறான்? மாறுகிறான். அது மாத்திரம் இல்ல, எந்த ஜனத்தை அடக்கி ஒடுக்கினானோ அந்த ஜனத்தை விடுவிக்கின்றவனாக அவன் கிளம்பி வருகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாத்திரம் இல்லை, அந்த எகிப்து தேசத்திலே 10 அடையாளங்களை, வாதைகளை கர்த்தர் அவன் மூலமாய் அனுப்பி, ஆரம்பத்துல ஒரு சாதாரண நபரை போல் இருக்கிற அந்த மோசே எல்லா மனுஷருடைய கண்களும் மிகவும் பெரியவனாக கர்த்தர் மாற்றினான். மிகவும். ஆமா, இப்ப முதல்ல அடிமைகள் என்ற நிலையில இருந்தாங்க. ஆனா இந்த வாதைகளின் முடிகிற நேரத்துல பார்த்தா எல்லாருடைய கண்களிலும் மோசே ஒரு பெரிய மனிதனாக என்ன செய்து விட்டார்? கர்த்தர் உயர்த்தி விட்டார். பிரைஸ் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாத்திரம் இல்ல, 40 வருடங்கள்
அவர்கள் வண்ணாந்திரத்திலே நடக்கும்போது அவன் மூலமாய் தேவன் செய்வித்த கிரியைகளை பார்த்தால் உண்மையாகவே அந்த கிரியைகளுக்கெல்லாம் ஒரே காரணம் வேற ஒண்ணும் இல்லை. மோசே எகிப்தினுடைய யூனிவர்சிட்டியில போய் படித்துட்டு வந்ததுனால் அல்ல, ஏதோ ஒரு திறமைகள் தாளந்துகள் இருந்ததுனால் அல்ல, தேவனை அறிந்திருந்ததினால்தான். வேற எந்த ஒரு காரியமும் அவங்க கிட்ட இல்லை. தேவனை அறிகிற அறிவு. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு காலை வேளை இன்றைக்கு நான் விதைக்கின்ற ஒரே ஒரு வார்த்தையை ஆக சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தரை அறிகிற அறிவு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை அறிகிற அறிவு. அந்த அறிவு ஒரு மனிதனுக்குள் காணப்படும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்கள் சர்வ சாதாரணமாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எங்கேயும் நீங்க அலைந்து திரிய வேண்டியதில்லை. அதற்கு என்ன செய்யணும் என்றுதான் நான் இன்றைக்கு சில காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே கர்த்தரை முகமுகமாய் அறிந்த ஒரு மனிதன், கர்த்தரை முகமுகமாய், நம்முடைய தேசத்தின் பிரதமரை நாம் அவ்வளவு அறிந்திருப்போம் என்றால் நம்ம எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, யார் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லுவோம். ஒரே ஒரு போனுங்க, என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு தான் சொல்றதை கேட்டிருக்கோம். அது போல தேவனை முகமுகமாய் அறிந்த மோசே செங்கடலா ரெண்டா போகும். பேசலாம். சாதாரண காரியம் இல்லை. செங்கடலை ரெண்டாக பிள்ளை பார்வோனுடைய சேனையை எந்த செங்கடல்ல அவளை துரத்தி கொண்டு வந்தால் அதே செங்கடல்ல கர்த்தர் அவளை அவிழ்த்தி போட்டார். பேசலாம். அவன் கசப்பான தண்ணீர் என்னவா மாறுது? மதுரமான தண்ணீராக மாறுகிறது. வானத்திலிருந்து மண்ணா இறங்குகிறது. பேசலாம். அமலேக்கியர்களோடு கூட ஒரு பெரிய யுத்தம், ஒரு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் மோசையின் மூலமாய் தேடி கூட. மோசே ஜெபித்தா போல் வெற்றி. அவன் மோசையை ஜெபித்த காடைகள் என்ன செய்யும்? வந்து விழுகின்றதை நாம் பார்க்கிறோம். அற்புதங்கள், யுத்தத்திலே வெற்றி, எல்லா நன்மைகளும் கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு இல்ல, ஒரு தேச இன மக்களுக்கு என்ன செய்தார்? கர்த்தருடைய ஆசீர்வாதமாக மாற்றினார். பேசலாம். 30 லட்சம், ஏறக்குறைய 30 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு கர்த்தர் மோசையை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவனை முகமுகமாய் அறிந்த மோசே. இந்த காலை வேளை உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த தேவனுடைய மனிதனாகிய மோசேயுடைய வாழ்க்கையிலே தேவனை முகமுகமாய் அறிந்திருந்தான், பிரத்யட்சமாய் அறிந்திருந்தான். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மாபெரும் கிரியைகளை செய்ய ஏதுவாய், அநேகருக்கு ஆசீர்வாதமா. இந்த காலை வேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த டிசம்பர் மாதம் 1வது வாரத்துல இந்த உபவாச நாட்களில் நமக்கு ஒரே ஒரு தேவனை முகமுகமாய் அறிகிற ஒரு காரியம் அது இருந்தா போதும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமாய், சமுதாயத்துக்கு, உன்னுடைய இனத்திற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற முடியும். வேற எதையும் கர்த்தர் கேட்கல, என்னை அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். உலக கல்வியில நாம படிக்கிறோம், அந்த படிப்பு படித்தா முடிச்ச உடனே என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும், அப்புறம் கை நிறைய சம்பளம். ஆனா அதை விட தேவனை அறிகிற அறிவு அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது உனக்கும், நீ சம்பாதிச்சினா உனக்கும் குடும்பத்துக்கும் மாத்திரம், வீட்டாருக்கும் மாத்திரம் தான். ஆனா தேவனை அறிகிற அறிவு பாருங்க, மோசே 30 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் அன்றைக்கு. இன்றைக்கு எத்தனை லட்சம், எத்தனை கோடின்னு சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் அவருடைய வாழ்க்கை என்ன செய்யறோம்? ஆராய்ந்து படிக்கிறோம். இப்பேற்பட்ட காரியத்தை இந்த மனிதனுடைய கரத்திலே எத்தனை தலைமுறையாக அவர் ஆசீர்வாதமா இருக்காரு இல்ல? அவர்கள் எல்லாரும் மறித்தும் இன்னும் பேசிக்கொண்டு, அவர்கள் இன்னும் ஊழியம் செஞ்சுட்டே இருக்காங்க. அவங்க ஊழியம் மறையில முடியல. அவங்க ஊழியம், அதை குறித்து யோசித்து பார்க்கிறேன். அது ரொம்ப அற்புதமான காரியம். இந்த வேத புத்தகத்துல மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுக்கு அடுத்ததுன்னு நினைக்கிறேன். இந்த மோசே குறித்து பழைய ஏற்பாட்டில் 762 முறை அவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. எத்தனை முறை? 762. புதிய ஏற்பாட்டில் 80 முறை, மொத்தம் 842 முறை மோசே 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 என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, அநேக இடங்களிலே தேவனுடைய மனிதனாகிய மோசே, மோசே ரெவரன் பிஷப்னு எல்லாம் கூப்பிடல ஆண்டவர். அவனை என்னன்னு கூப்பிடுறாரு? என் தாசனாகிய மோசேன்னு சொல்லுகிறார். தேவனுடைய மனிதனாகிய மோசே என்று சொல்லுகிறார். எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து கூப்பிட்டாலே பெரிய காரியம், பெரிய காரியம். அதுவும் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிறது என்றால் சாதாரண. தேவனுடைய மனிதனாகிய மோசே. இந்த கால வேளை இந்த தேவனுடைய மனிதனாகிய மோசேன்னு பேர் வாங்கி இருக்கிறாரு. அதுக்கு ஒரே காரணம், தேவனை அறிந்த அறிவு. தேவனை அவர் பிறந்ததிலிருந்து அற்புதங்கள் தான். பிறந்ததில் இவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆனா பார்வோனின் குமாரத்தியின் மகள் அவங்க கிட்ட சொல்றா, அவங்க தாய் கிட்ட சொல்றா, இவனை எனக்காக என்ன செய்ய வளர்த்து, நான் உனக்கு சொல்லுங்க சம்பளம் கொடுப்பேன். யாராவது சொல்லுவாங்களா? உங்க பிள்ளைய நீங்க வளர்க்கறதுக்கு உங்களுக்கு யாருக்கா சம்பளம் கிடைச்சிருக்கா? ஆனா மோசே பிறந்ததிலிருந்து அற்புதம்.
பிறந்ததுல இருந்து மோசேயினுடைய அடக்காராதனைக்கு யார்தான் செஞ்சிருக்கா? ஆண்டவரே செஞ்சிருக்கா. மிகாவில் தூதனை அனுப்பி கர்த்தர் என்ன செய்யற, போய் அவனை அடக்கம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ற. பிரைஸ் தி லார்ட். மோசே பிசாசு தர்க்கிக்கிறானா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. எங்க? அடக்க ஆராதனையில கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா. இதெல்லாம் படிக்கும் போது அப்போ ஒரு மனிதனுக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர். அதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவனை முகமுகமாய் அறிந்த மோசே. காலைவெளியில நீங்களும் நானும் முகமுகமாய், நான் இதை படிச்சு பார்த்தேன். சாலமோனுக்கு சொன்ன மாதிரி இதுக்கு மேல உன்னை போல ஒரு ஞானி பிறக்கவும் மாட்டான், இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை, இதற்கு இருந்ததில்லைன்னு ஆண்டவர் இங்க சொல்லல. என்னை முகமுகமா இருந்த மோசையை போல இன்னொருத்த என்ன செய்ய மாட்டான். இஸ்ரவேல்ல அப்படம் தோன்றது இல்லைன்னு தான் சொல்லி இருக்குதே ஒழிய நீ தோன்றவே மாட்டான்னு என்ன செய்யல, சொல்லல. உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, தேவனை அறிகிற அறிவு அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறும். ஆபிரகாமுக்கு அதே தான் மேட்டர் காரியம். தேவனை அறிந்த அறிவுதான் அநேக, உனக்குள் சகல ஜனங்களும் என்ன செய்வார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார். ஆமா, நீங்க சம்பாதித்து உலக கல்வியை கற்றுக்கொண்டு சம்பாதித்து ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா சமுதாயத்துக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை அறிகிறாரு, முகமுகமாய் அறிகிற அறிவு. கர்த்தர் அது எல்லாருக்கும் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், அதை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இந்த மோசையை குறித்து நான் படிக்கும்போது அவன் எகிப்தின் கலாசாயிலே கற்று தேர்ந்தவனா இருந்தாலும் அவனுக்கு இருந்த அந்த திறமைகளை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல் 5 புஸ்தகங்களை எழுத கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஒரு பெரிய ரைட்டரா இருக்கிறார். இந்த ஆதியாகமத்திலிருந்து உபாகம புஸ்தகம் வரைக்கும் அவர் எழுதின அந்த புத்தகங்களை பார்த்தால், அந்த ஒழுங்கை பார்த்தால் இன்னைக்கு ஒரு PhD முடிச்சவங்க கூட என்ன செய்ய முடியாது, அப்படி எழுத முடியாது. உண்மையாக நான் சொல்லுகிறேன், அவ்வளவு அழகான ஒரு எழுத்தாளராக கர்த்தர் அவரை என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்துக்கே, இந்த உலகத்திற்கே சட்ட திட்டங்களை கொடுத்த இந்த மோசையாக காணப்படுகிறார். சட்ட திட்டங்கள் அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின ஒரு நபரை குறித்து அடிக்கடி வருடம் ஒரு முறை அவரை என்ன செய்யறாங்க, கொண்டாடுகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார். ஆனால் எல்லா சட்டங்களும் மோசையின் சட்டத்தினால் தான் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கிறது என்று நாம் வேதத்துல படிக்கிறோம். அதுக்கு பேரே மோசேயின் நியாயப்பிரமாணம். அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேவனுடைய நியாயப்பிரமாணம் சொல்லல, என்னன்னு சொல்றாங்க, மோசேயின் நியாயப்பிரமாணம். அப்பா, எனக்கு எவ்வளவு ஆண்டவர் பாருங்க, மோசேயின் நியாயப்பிரமாணம். ஒரு 30 லட்சம் ஜனங்களை அன்றைக்கே வழிநடத்துகிற ஒரு மாபெரும் தலைவன், மாபெரும் தீர்க்கதரிசி. காலங்களை கடந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை அறிவித்த ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதன், அற்புதங்களை செய்கிற ஒரு மனிதன். சாதாரண ஒரு காரியம் இல்லை. தேவனை அறிந்த ஒரு மனிதன். ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருக்காக என்ன செய்தான், கட்டி எழுப்பின ஒரு மனிதன். தேவனுடைய மகிமையை அப்படியே கீழே இறக்கி காண்பித்த ஒரு மனிதன். பேசலா. ஆமா, கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட நிறுவின போது கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. சாதாரண காரியம். 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை எந்த ஒரு போராட்டமும் செய்யாம விடுதலையாக்கின மனிதன். பேசலாம். ஆமா, நம்மளாவது பல போராட்டங்களை எல்லாம் நடத்தி விடுதலை வாங்கியிருக்காங்க. ஆனால் ஜனங்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கு என்ன செய்யல, போகவே இல்லை. கர்த்தரே மோசேயின் மூலமாய் கிரியை செய்து 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கினான். ஒரு பெரிய ஒரு, இதுவரைக்கும் மோசேக்கு ஒப்பாக ஒரு தலைவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக அவ்வளவு அற்புதங்களை இந்த பூமியில நிகழ்த்தி காட்டின ஒரு மனிதனாக காணப்படுகிறார். ஆகவே இந்த காலை வேளை தேவனை அறிகிறாரு. அதுதான் நம்மளுடைய உபவாசத்தின் நோக்கம். பேசலாம். அப்போ மற்றதெல்லாம் என்ன வரும், தானாக வரும். உங்களுடைய ஆரோக்கியமா அறிகிற அறிவில வந்தீங்கனாலே போதும். ஆரோக்கியத்தை கர்த்தர் என்ன செய்வார், எல்லா சுகவீனங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். உங்கள் குறைவுகள் எல்லாம் என்ன செய்யும், நிறைவாகும். பேசலாம். அல்லேலூயா. ஆமா, இது ரொம்ப உண்மையான காரியம். ஆகவே இன்றைக்கு அநேக, அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட. இப்ப நாம கூட கொடுக்கிறாருல, அதை தேடி உபவாசத்துக்கு, ஜெபத்துக்கு, எதை தேடி கூட கொடுக்கிறது, அதுக்காக வர்றோம். அதனால என்ன ஆக மாட்டேனுது, ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் பாவம் நம்பி வந்திருக்கிறானே அப்படின்னு கொஞ்சம் அனுப்பி
போறாரு. ஆனா தேவனை தேடு. ஆண்டவரே, இந்த உபவாசத்தின் நோக்கமே இதுதான். உம்மை அறிகிற அறிவிலே நான் என்ன செய்யணும்? உம்மோடு கூட உறவாடணும், உம்மோடு கூட வருவாடணும். ஒரு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வருட உபவாசம் என்னுடைய நோக்கமே ஆண்டவரை முகமுகமாய் நான் என்ன செய்யணும்? அறியணும். இன்னும் அவரை அறிந்து கொள்வதிலே நான் வளரவேன். அப்போ நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு தலைவனாக ஒரு 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 பெரிய ஒரு தேவனுடைய மனிதனாக கர்த்தர் இந்த மோசையை உருவாக்கி அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் அவரை லட்சங்களுக்கு, அதுவும் யுகா யுகமாக எவ்வளவு வருடங்கள்ல மோசையின் காலத்திலிருந்து இதுவரைக்கும் பார்த்தா ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் அநேகருக்கு என்ன செய்யற பிரயோஜனமாக இருக்கின்றார் அவர். ஆகவே இது ரொம்ப மிக முக்கியமான காரியம். சில குறிப்புகளை இன்றைக்கு இந்த மோசையுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போறோம். முதலாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11:24 வசனம். எபிரேயர் 11:24. போதும். விசுவாசத்தினாலே நான் பெரியவனான போது. ஃபர்ஸ்ட் தேவனை முகமுகமாய் அறிய நீங்கள் விரும்ப வேண்டும் என்றால், விரும்புவீர்கள் என்றால், முதல்ல நமக்கு இருக்க வேண்டிய காரியம் என்னதான்? விசுவாசம். முதல் இருக்க வேண்டிய விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? இங்கே படிக்கிறோம், திரும்பி வாசிங்க. விசுவாசத்தினாலே தான் பெரியவனான. இப்ப விசுவாசத்தினாலே மோசே என்ன செஞ்சிருக்காரு? விசுவாசத்துல பெரியவனா இருக்கிறார், விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறார். அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறார், விசுவாசத்துல. ஆனா எங்க வளர்றாரு? பார்வோனின் அரண்மனையில வளர்கிறார். ஆனா விசுவாசத்துல தான் பெரியவனான போது என்று நம்ம, இந்த விசுவாசம் இந்த மோசேக்கு எப்படி வந்தது என்றால் 23வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம். அப்ப இந்த விசுவாசம் மோசேக்கு எப்படி வந்தது? அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. அப்ப பாருங்க, இது ஒரு காரியம் இன்றைக்கு கூட இன்னொரு இடத்துல இருந்து நமக்கு கடத்தப்பட்டிருக்கு. யாரும் சொல்லலைன்னா இந்த ஆண்டவர் மேல நமக்கு என்னவே வந்திருக்காது, விசுவாசமே வந்திருக்காது. அப்போ நான் இதை புரிந்து கொண்டேன். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனானான். அப்போ அதற்கு அடிப்படையே எங்கதான் வருது? விசுவாசம் தான். அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் அஸ்திபாரமே இதுதான், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். அது ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அப்படியே நம்முடைய டெஸ்டினேஷனே வேற லெவல். இன்றைக்கு அநேகருடைய அஸ்திபாரம் சரியில்லை. தேவன் மேல் வைக்க வேண்டிய அஸ்திபாரம் சரியாம இல்லாததினாலே ஒரு காரியமும் அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார். ஆகவே இந்த விசுவாசம் இந்த மோசேக்கு எப்படி கிடைத்தது என்றால், அவனுடைய தாய் தகப்பன்மாரிடத்திலிருந்து என்ன செய்தது? தீமோத்தேயுக்கு அவங்க பாட்டி கிட்ட இருந்து வந்தது, அப்புறம் அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது. அது போல இவருக்கு ஒரு நல்ல பெற்றோரை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்துறார். விசுவாசம் உள்ள. ராஜாவின் கட்டளை என்ன? பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் எங்க போடணும்? நதியில போடணும். எல்லாரும் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த மோசேயின் தகப்பனாகிய அம்ராமும் தாயாகிய யோகபேத்தும் தேவனை விசுவாசித்ததின் அடிப்படையில இந்த பிள்ளையை ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் என்ன செய்தார்களாம்? ஒழித்து வைத்தார். ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல். ஏன்னா அந்த கட்டளையை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அவங்க குடும்பமா என்ன செஞ்சிருவாங்க? அழிந்துருவாங்க. ஒரு குழந்தைக்காக ஆரோன் இருக்கிறாரு, மிரியாம் இருக்காங்க, 2 பிள்ளைகளும் போயிடும், கணவன் மனைவி 4 பேர் அழிந்திருக்கணும். ஆனா விசுவாசத்தினாலே இந்த பிள்ளையை என்ன செய்யல? ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் என்ன செய்தார்களாம்? ஒழித்து வைத்தார். விசுவாசம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன 4வது தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துல என்ன செய்வார்கள்? வருவார். 400 வருடம் உபத்திரவப்படுவார். இந்த வார்த்தையின் மேல் நிற்பதுதான் விசுவாசம். நான் சொல்றது புரியுதுங்களா? பொதுவான விசுவாசம் வேற, வார்த்தையின் மேல் நிற்கின்ற விசுவாசம் வேற. அப்போ அவங்களுக்கு தெளிவாக தேவனுடைய, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையின் மேல் நிற்கிறது இல்லை. தேவன் இருக்கிறார் என்ற பொதுவான விசுவாசத்தை அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களால் ஒரு பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை
அப்போ பாருங்க, ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் 3 மாதம் என்ன செய்யறாங்க? ஒழித்து வைக்கிறாங்க. அந்த அந்த அற்புதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாத்ராகம புஸ்தகம் முதல் 2 அதிகாரங்களை நீங்கள் படிப்பீர்கள், இந்த சூழ்நிலையை அது விவரிக்கிறதாக இருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்துல ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை ஒழித்து வைத்து 3 மாசத்துக்கு மேல என்ன செய்ய முடியல? ஒழித்து வைக்க முடியல. அதுக்கப்புறம் பாருங்க, விசுவாசத்தோடு ஒரு 4 பெட்டியை எடுத்து அதற்கு கீழ் பூசி அந்த குழந்தையை அழகா என்ன செய்யறாங்க? படுக்க வைத்து அதை பார்வோனுடைய குமாரத்தை ஸ்நானம் பண்ணுகிற குளிக்கின்ற அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செய்யறாங்க? இந்த குழந்தையை வைத்து அந்த அந்த குழந்தையினுடைய சகோதரியை அங்கே நிறுத்தி அவங்களுக்கு என்ன சொல்லணும்ன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து விசுவாசம் எப்படி கிரியேட் செய்து பாருங்க. அப்போ தேவனுடைய திட்டத்தை அவர்கள் ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்காங்க? பெற்றால்தான் இப்படி செய்ய முடியும். ஏன்னா அந்த அந்த பெண்ணிடத்துல சொல்றாங்க, இதை அவங்க எடுப்பாங்க, இதை வளர்க்க பால் கொடுக்கிற ஒரு தாயை என்ன செய்யலாம்? கூட்டிட்டு வரட்டுமா? எவ்வளவு முன்னேற்பாடுகள் பாருங்க. அப்போ இந்த விசுவாசம், அவங்க அம்மா அப்பாவுடைய விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல. இன்றைக்கு அநேகருக்கு எந்த விதமான பெற்றோர் இல்லை. ஆனால் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்ல, பெற்றோரை குறித்து சொல்றேன், இந்த விசுவாசத்தை உங்கள் சந்ததிக்கு கடத்த தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த விசுவாசம் உங்க சந்ததி உங்க கிட்ட இருந்து போகணும். ஆபிரகாமுடைய விசுவாசம் ஆபிரகாம் கிட்ட இருந்து எங்க போயிருக்கு? ஈசாக்கு கிட்ட இருந்து யாக்கோபு கிட்ட இருந்து யோசேப்பு. அதனாலதான் அவர்கள் பெரிய காரியங்களை சாதித்தார்கள். இன்றைக்கு அநேகர் அதை செய்யறதில்லை. அந்த விசுவாசத்தை அடுத்த சந்ததியின் இடத்துக்கு என்ன செய்யல? கடத்துறது இல்லை. நம்ம பெற்றோரை பார்த்து அவிசுவாசிகளாக போனவர்கள் கூட என்ன செய்யறாங்க? விசுவாச குடும்பத்துல பிறந்து அவிசுவாசத்துக்கு நேராக போனவர்கள் இருக்காங்க. காலை வேளை பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை, நாம வேற என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம், பணங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறோம், கல்வியை கொடுத்திருக்கிறோம், இதெல்லாம் அழிந்து போயிடும். விசுவாசத்தை கொடுத்துட்டு போங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய சொத்து. விசுவாசத்தினாலே எல்லாமே நடக்கும். ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அக்கினி உக்கிரகத்தை, அவருக்கு அசிங்கங்களின் வாயை. அந்த ஒரு விசுவாசம் போதும் அவனுக்கு. அதனாலதான் அதுக்கு சொல்லப்படுது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். பணத்தை விட விசுவாசத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் மேல் வைக்கிற அந்த விசுவாசம், அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை அடுத்த தலைமுறையினருக்கு அதை கடத்தி செல்லுவோம் என்றால் நிச்சயமாகவே நம்மை காட்டிலும் அவர்கள் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பெற்றோரே, உங்களை பார்த்து நீங்களும் விசுவாசத்துல வளரும். நாம சொல்றேன், நீ ஆண்டவரை விசுவாசி, வேதத்தை படி அல்ல. நாம விசுவாசித்து வேதத்தை படித்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் தேவன் வெளிப்படுகிறதை அவர்கள் கண்டு அவர்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்துல வளருகிறவர்களாய் மாற வேண்டும். நாம இல்லாமல் கூட போலாம், ஆனா இந்த விசுவாசம் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். நான் நினைக்கிற 5 வயதுக்குள்ளாக இந்த மோசேயின் தாயும் தகப்பனும் அவன் எப்படி காப்பாற்றப்பட்டான் என்ற செய்தியை யாருக்கு சொல்லியிருப்பாங்க? மோசேக்கு சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, அவருடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை தேவன் அழைத்த விதம், அது மாத்திரமல்ல, ஈசாக்கை நடத்தினது, யாக்கோபை நடத்தினது, எப்படி இந்த எகிப்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்ற காரியம், யோசேப்பை தேவன் உயர்த்தினது, எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த சிருஷ்டிப்பின் வரலாற்றையே எவ்வளவு நாட்கள் எனக்கு தெரியல, எல்லாரும் சொல்றாங்க 5 அல்லது 6, 7 வயதுக்குள்ளாக தான் அங்க இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் 11 அதிகாரத்துல 2000 வருட சரித்திரத்தை 7 வயதுக்குள்ளார என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் மேல் எப்படி அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை அவன் பெற்றிருந்தான் சிறு வயதிலேயே. எனக்கு அதுதான், எனக்கு இதை படிக்கும் போது அவனுடைய விசுவாசம், சரி இங்க 7 அல்லது ஒரு 10 வயதுனே வைத்துக் கொள்ளுங்களேன், 10 வயதுல இவ்வளவு காரியங்களை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50 அதிகாரத்தின் செய்தியை அவன் பெற்றுக்கொண்டு அடுத்த 40 வருடங்கள் அவன் இந்த இஸ்ரவேலுடைய குடியிருப்புல இல்ல, எகிப்தின் அரண்மனையில என்ன செய்யறான்? இருக்கிறான். நாமளா இருந்தா என்ன செய்வோம்? அப்படியே எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்போம்? மறந்து அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் ஆயிருப்போம். எகிப்தின் அரண்மனையில அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் இருக்கிற இடம். எனக்கு ஆச்சரியம், அங்க போயும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கல அவன். பிரைஸ் தி லார்ட். அதை நம்ம படிக்க போறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். விசுவாசம் எவ்வளவு பெரியது பாருங்க. எந்த இடத்துல விட்டாலும் அவன் என்ன செய்யறான்? அவனுடைய விசுவாசம், நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் என்று சொல்லப்பட்டது. எனக்கு இருக்கிற அருமையான விசுவாசம் ரொம்ப அற்புதமான காரியம். அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து விடும் என்றால்
அன்றைக்கு சாதாரண காரியம் இல்லை. மோசைக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டி சாதாரண, இன்றைக்கு இருக்கிற அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு ஒப்பான ஒரு காரியம். ஒரு பிரசிடென்டுடைய மகனாக இருக்கிறதற்கு ஒப்பான ஒரு காரியம். அந்த ஒரு ஸ்தானம் அவருக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. ஆனால் அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை என்ன செய்தானா, வெறுத்தான் என்று சொல்லப்படும். சரி, அதை படிக்கும்போது எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு தேறினவனாய் மாறிவிடுகிறான். அப்போஸ்தலர் 7:25 அடிப்படையில எல்லாம் கற்று தேர்ந்திருக்கிறான். விசுவாசம் மாறல. அல்லேலூயா. அவன் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசம் என்ன செய்யவே இல்லை, மாறல. அந்த விசுவாசம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, அனல் மூட்டி எப்படா பெரியவனாமோ, எப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன செய்யும், நிறைவேற. இந்த விசுவாசம் அடுத்த நிலைக்கு போய் 7:23 நினைக்கிறேன், தன்னுடைய கையினாலே தேவன் ரட்சிப்பை தருவார் என்று நம்பினான். வாசிக்கலாம் அந்த காரியம். அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனமா, 25. 7:25 வாசிக்கலாம். தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்று தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று. அப்ப விசுவாசம் என்ன செஞ்சிருக்கு, தேவன் தன்னை கொண்டு நடப்பிக்க போகிற கிரியையை என்ன செய்திருக்கிறது, அறிந்திருக்கிறது. உங்களுக்கு விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதும். உங்களுக்கு எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார், உங்களை குறித்து கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், என்ன நீங்க செய்யணும். ஒரு பெரிய காரியம் பாருங்க. அவன் 40 வயதுக்குள்ளாக மோசேயினுடைய அந்த அரண்மனை வாழ்க்கையிலேயே தன்னை குறித்ததான தேவ திட்டத்தை அவன் என்ன செய்திருந்தான், அறிந்திருந்தான். தன்னுடைய கையினால் தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அவங்க அறியலன்னா பரவாயில்ல, யார் அறிந்திருக்கணும், இயேசு அறிந்திருந்தார் 12 வயதிலே. தாவீது அறிந்திருந்தான், ஒரு நாள் இந்த தேசத்துக்கு என்னவா வரப்போற, ராஜாவாய் வரப்போகிறேன் என்று. சாமுவேல் அறிந்திருந்தார், ஆண் முதல் பெயர்சபா வரைக்கும் சகல ஜனங்களும் தன்னை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் வரப்போகிறது என்று. யோசேப்பு அறிந்திருந்தான், நான் எல்லாருக்கும் மேலாக என்ன செய்ய போகிறேன், உயர்த்தப்பட்டு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமானது. அந்த விசுவாசம் அவனுக்கு இல்ல, மறைந்தே போகல. மறைந்த இந்த கால வேளையில எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ இல்லையோ, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். அப்போ தேவன் மேல ஒருத்தனுக்கு விசுவாசம் வரணும்னா தேவனை பற்றி அறிந்து கொண்டே இருக்க வேண்டும், தேவனை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கும். கேள்வியினால் விசுவாசம் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையிலே காணப்படுகிறது. ரோமர் 10:17 நாம் படிக்கிறோம். வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்போ தேவனை பற்றி என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்க பேசிட்டே இருங்க பாஸ்டர், நாங்க தூங்கிட்டே இருக்கோம், அவங்களுக்கு என்ன வராது, விசுவாசம் வளராது, விசுவாசம் வராது. இந்த கால்களை விழிப்பாய் கேளுங்க. தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவரை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் கேள்வி வசனத்தை வேற எதையும் கேட்டுட்டு இருக்க கூடாது, வசனத்தினால் வரும். வசனம். விசுவாசத்துல நம்ம வளர வேண்டும் என்றால் கேட்டுக்கொண்டு வாசித்துக் கொண்டு அதை அறிந்து கொண்டு நாம் காணப்படுவோம் என்றால் இந்த விசுவாசம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த விசுவாசத்தினாலே முதல் குறிப்பே இந்த தேவனை முகமுகமாய் அறிந்து கொள்ள இந்த மோசேயுடைய வாழ்க்கையில இருந்த முதல் விசுவாசம். இந்த விசுவாசத்தினால 2 காரியங்களை அவர் செய்கிறார் பாருங்க. 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:24 படிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. விசுவாசம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்குது, ஆனா வெறுக்க வேண்டிய காரியங்களை அவர்கள் என்ன செய்யறதே இல்லை, வெறுக்கல. தேவன் மேலேயும் விசுவாசங்க. பார்வோனுடைய குமாரத்தியாக மகனாக நான் என்ன செய்யணும், இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருக்காங்க. 2 வேணும். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதையும் நான் விரும்புறேன், தேவனையும் நான் என்ன செய்யறேன், விரும்புறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவன் உலகத்தை வெறுப்பான். உலகத்துல தான் வச்சிருக்கிறாரு, அரண்மனையில தான் வச்சிருக்கிறாரு, குமாரத்தின் மகனா தான் இருக்கான். ஆனா அதை என்ன செய்யறான், வெறுக்கிறான். இந்த காலையில உலகத்துலதான் வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசம், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல என்று சொல்லணும். நான் இந்த உலகத்திற்குரியவன், ஆமா, உலகமும் அது நிச்சயம் என்ன செய்யும், ஒழிந்து போ. ஆமா, உலகமும் அது நிச்சயம் என்ன செய்யும், கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் இவைகள் எல்லாம் உலகத்தினால் என்ன செய்திருக்கிறது, உண்டாக்கப்பட்டிருக்கிறது.
1 யோவான் 2வது அதிகாரத்தில் நான் படிக்கிறோம். ஆகவே முதல்ல காரியம், நீங்க தேவனை விசுவாசிப்பது உண்டானால் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை என்ன செய்யணும்? நீங்க வெறுக்கணும். அப்போ நீங்க உங்களை பார்த்து நீங்க கேட்டா நீங்க யாருன்னா, நான் தேவனுடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. ஆமா, உலகத்தின் பிள்ளை இல்ல, பிசாசின் பிள்ளை இல்ல. இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்குள் இருக்கு. உலகத்துல தான் வைப்பாரு. ஆனா உலகம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? ஏதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே சொல்ல முடியுமா? இந்த காலவெள்ள இந்த விசுவாசம் வாழ்க்கையை மாத்திருச்சுன்னா நிச்சயமா நான் சொல்றேன், தேவனை முகமுகமாய் அறிய முடியும். முதல்ல அங்கிருந்து வேறு பிரித்தல் தான். இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவர்கள் உலகத்துக்கு ஒத்தவர்களாகவே வாழல. கர்த்தர் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். கர்த்தர் அவர்களோடு. ஏலியின் பிள்ளைகள் தேவனை அறியாதவர்களா இருந்தார், பேலியாளின் பிள்ளைகளா இருந்தார்கள். ஆனா அங்கிருந்த சாமுவேல் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். பெரிய செய்தியை கர்த்தர் அவனிடத்துல என்ன செய்தார்? சிறிய வயதிலே கற்றுக் கொடுத்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை நாம் என்ன செய்யணும்? வெறுக்கணும். பார்வோன் என்பது உலகம், பிசாசு, இதுக்கெல்லாத்துக்கு தான் அடையாளமாக காணப்படுகிறது. ஆனா தினந்தோறும் அதுக்குள்ளதான் வீட்டுல இருந்து என்ன செய்யணும்? போகணும், வெளியே போகணும், காலேஜுக்கு போகணும், படிக்கின்ற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், இதற்குள் நாம் போகிறோம். ஆனா அங்க போயிடணும். நான் யாரு? இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. இந்த உலகத்திற்குரியவன், ஆனா உலகத்துல தான் வச்சிருக்காரு. ஆனால் உலகத்துக்குரியவன் அல்ல என்ற உணர்வு. அப்போதான் மற்றவர்கள் நடந்து கொள்ளுகிறபடி நாம் என்ன செய்ய மாட்டோம்? நடக்க மாட்டோம். அவர்கள் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் அங்கிருந்து என்ன செய்யறாங்க? கற்றுக்கொண்டு இங்க வர்றாங்க. இல்ல, நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாக என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும். என்ன கேட்கிறார்கள்? அந்த காலை வேளையில பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம், 25வது வசனம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் என்று. அனித்தியமான, அங்க அந்த வார்த்தை மட்டும் போடலைன்னா ரொம்ப கஷ்டம். எந்த வார்த்தை? அனித்தியமான. அனித்தியமான நிரந்தரமற்ற ஒரு சந்தோஷம். எது கொடுக்குது? பாவம். பாவ சந்தோஷம் என்று மட்டும் வச்சிருந்தாங்கன்னு வைங்க, அந்த வார்த்தை அப்படி போட்டிருந்தா பாவத்துல என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்கு. ஆனா இருக்குதுதான், வசனம் என்ன சொல்லுது? அது கொஞ்ச நேரம், தற்காலிகமான சந்தோஷம். ஆனா தற்காலிக சந்தோஷம் பாவம் செஞ்சா நிரந்தரமான வேதனை தான். அதுல நிரந்தரமான வேதனை. ஆமா, பழத்தை பார்த்தா பறித்து சாப்பிட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யறாங்க? மீறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. நிரந்தரமான வேதனை. அது அனித்தியமான சந்தோஷம், தற்காலிகமான சந்தோஷம், நிரந்தரமான வேதனை. எது வேணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விசுவாசம் இருந்ததுன்னா நிரந்தரமான சந்தோஷம் வேணும்னு நினைப்போம். ஆமா, தற்காலிக சந்தோஷத்துக்கு போக மாட்டோம். இன்னைக்கு அநேக பாவம் செய்யறதுன்னா தற்காலிக சந்தோஷம், அனித்தியமான சந்தோஷம். சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க. தாவீது பாவம் செய்தாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால பிறந்த குழந்தை சாகிறத அவர் கண்ணால பாக்குறாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். பிறந்த குழந்தை 7 நாள் ஆச்சு. கர்த்தர் அடித்தார். பிறந்த குழந்தை. அம்னோன் சாகிறத பார்க்கிறார். அவனுடைய முதல் மகன் அம்னோன் சாகிறதை பார்க்கிறான். இன்னொரு பையன் அப்சலோம், அவன் தலை முடி கர்வாலி மரத்துல என்ன செஞ்சிருச்சான்? மாட்டிச்சு. ஒருத்தன் வல்லையத்தினால், ஈட்டியினால என்ன செஞ்சான்? குத்துனான். உயிர் போல தடி எடுத்து அடித்து அவனை என்ன செய்தார்கள்? கொண்டான். அவன் சொல்றான், அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, உனக்கு பதில் நான். பாவத்தின் சம்பளம் மரணம். தற்காலிகமான சந்தோஷம், அனித்தியமான சந்தோஷம். 4 பிள்ளைகளை இழக்க கொடுத்தான். 4 பிள்ளைகள். வெறும் காலோடு கூட ராஜ்யபாரத்தை விட்டு கடந்து சென்றார். கால வெள்ள தற்காலிக சந்தோஷத்தை பார்த்து நிரந்தரமான ஆசீர்வாதத்தை விட்டு விடாதீர்கள். இன்றைக்கு வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் செய்த தவறுகளினால் இந்த மனுக்குலம் பாவங்கள், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு அனித்தியமான பாவ சந்தோஷம். 2 காரியத்தை வெறுத்தான். அனித்தியமான பாவ. ஏன்னா மோசே நினைச்சிருந்தா எத்தனை சந்தோஷத்தை வேணா நினைச்சிருக்கலாம்.
அனுபவித்திருக்கலாம் அனித்தியமான பாவ சந்தோஷம். இந்த விசுவாசம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள்ள இருக்கு. இதை எப்படி அந்த அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அங்க எல்லா கேளிக்கை காரியங்களும் என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கும். இன்றைக்கு நாம அதை சொல்லுவோம், அது ஃபன்னுக்காகங்க அப்படின்னு சொல்றோம். ஃபன் என்ற வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம்ல. ஆமா, கொஞ்சம் அனித்தியமான கொஞ்ச நேரம் சந்தோஷம். வாலிப வயதுல அதெல்லாம் என்ன செய்துதான் இருக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க. யாருக்கு? ஆமா, மோசேக்கு இல்ல. தேவனை முகமுகமாய் கண்டான். ஆமா, ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்து கொண்டிருந்த அதே இடத்துலதான் சாமுவேல் இருந்தான், பரிசுத்தமா இருந்தான், தேவனை தரிசித்தான். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். இந்த காலையில் பரிசுத்தத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இந்த விசுவாசம் தான் அதெல்லாம் செய்யும். இந்த விசுவாசம் தான். அது மாத்திரம் இல்ல, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். விட வேண்டியதெல்லாம் விடணும், சில காரியங்கள் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளுங்கள். ஆமா, துன்பத்தை அனுபவிப்பது தேவனுடைய ஜனங்களோடு கூட. யார் தேவனுடைய ஜனம் என்பதை அறிந்திருந்தார். இன்றைக்கு நிறைய பேருக்கு யார் தேவனுடைய பிள்ளைகள்னு தெரியல. உங்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? அதுக்குதான் பரிசுத்தவானுடைய சபையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நன்றாய் புரியுது. உலகத்திலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்து இந்த பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு அது புரியுறது இல்ல. உலகத்தோடு கூட, உலகத்துல நண்பர்கள் வேண்டான்னு சொல்லல, ஆனால் அது வேற. அந்த நண்பர்கள், அந்த ஐக்கியம் என்பது வேற. உண்மையான ஐக்கியம் எங்கதான் இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளோடு கூட உள்ள ஐக்கியம், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம். அவன் சொல்கிறான், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து. அவனுடைய ஸ்டேட்டஸே வேற. யாருடைய ஸ்டேட்டஸே? அவன் மோசே பார்வோனுடைய குமார்த்தின் அரண்மனையில இருக்கிறான். எல்லாம் கற்று தேர்ந்தவர்கள். ஆனா அவன் ஜனம் யாரு? இஸ்ரவேல் ஜனம் அடிமைகளாக இருக்கிறார்கள், சுமை சுமக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்மளுக்கு என்ன செய்வோம்? கொஞ்சம் படிச்சுட்டா படிக்காதவங்க பார்த்தா அவங்களோடு கூட என்ன செய்ய முடியல, அவங்களோடு கூட இணைந்து கொள்ள முடியல. அவங்களோடு கூட பிரதர், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், என் ஸ்டேட்டஸ்க்கு சபையில யாருமே இல்லைங்க பிரதர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஆனா இவருடைய ஸ்டேட்டஸ்க்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாரு? இங்க இருக்கிறவங்களை பத்தி சொல்ல, இது ரொம்ப பழைய சபையில நடந்தது சொல்ல, இங்க யாருன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இங்க யாரும் சொல்லல, எல்லாம் கர்த்தர் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார்? மாற்றிட்டு வர வசனத்தை கேட்கறதுனால. அவ பாருங்க, அந்த ஸ்டேட்டஸ், அவ எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவன். இவங்க சுமை சுமக்கிற ஆட்கள், சாதாரண லேபர். அவன் அரண்மனையில வாழ்றான், இவங்க குடிசையில வாழ்றாங்க. எல்லா அறிவும் அவனுக்கு இருக்குது. எந்த அறிவு இருக்கிற மாதிரி தெரியல. இன்னைக்கு இருக்கிற அருமை அவளுக்கு தேவனுடைய ஜனம். ஆனால் அவனுக்கு தெரியும் ஆபிரகாமின் சந்ததி, விசுவாச மார்க்கத்தாரி அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அவர்களோடு கூட அவனுடைய ஐக்கியத்தை வைத்திருந்தான். இந்த காலையில தேவனை முகமுகமா தரிசிக்கணும், தேவனோடு கூட தான் எங்களுடைய ஐக்கியம். அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. தேவனுடைய ஜனத்தை தெரிந்து கொண்டான். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோடு கூட அந்த ஐக்கியம், அதுதான் பரிசுத்தவானுடைய ஐக்கியம். நீங்கள் சபையை நேசிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? சபை மக்களை, அது தேவனுடைய பிள்ளைகள், அது இங்க இருக்கிறவங்க மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவன் மேல் விசுவாசம் வைக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்களுடைய சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அப்புறம் தான் ஆண்டவர் தம்மை என்ன செய்வார்? வெளிப்படுத்தும். முதல்லயே வெளிப்படுத்தல, அவனுக்கு தன்னை முகமுகமாயெல்லாம் என்ன செய்யல, வெளிப்படுத்த. ஆனா இந்த குணாதிசயங்கள் அவனுக்குள் என்ன செஞ்சுட்டே இருக்கு, இருந்துட்டே இருக்கு. இந்த குணாதிசயங்கள் அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே மாத்துது. எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் வேணா அவனுக்கு அரண்மனையில் என்ன செஞ்சிருக்கலாம், கிடைத்திருக்கலாம். மந்திரிகளுடைய மகன்கள் தான் கிடைத்திருப்பாங்க. மற்ற தேசங்கள், ஏன்னா எல்லா ஏறக்குரிய அந்த மத்திய தரைக்கடல் நாடுகளையே அன்றைய நாட்களிலே இந்த எகிப்தியர்கள் தான் ஆண்டார்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு இருக்கிற அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு ஒப்பாக அந்த நாட்கள் இருந்தது. எல்லா கல்வி அறிவு அவங்களுடைய இதை இன்றைக்கு வரைக்கும் பிரமிடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். மேத்தமெட்டிக்ஸ் அன்றைக்கே அவர்கள் சிறந்தவர்கள், கட்டிடக்கலையில சிறந்தவர்களாக இருந்தார்கள், மருத்துவத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். இப்படி எல்லா கலைகளிலும் தேர்ந்த இந்த மோசே சாதாரண மக்கள், ஆனால் அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, விசுவாச மார்க்கத்தார். அவர்களோடு கூட தன்னுடைய ஐக்கியத்தை என்ன செய்திருந்தான்? இதை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். பரவாயில்ல, இவனுக்குள்ள விசுவாசம் என்ன செய்தது? வேலை செய்கிறது. அதனால அன்றைக்கு கர்த்தர் அந்த முச்சடியிலே முதல் விசையாக அவனுக்கு என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். சும்மா ஆண்டவர் வெளிப்பட மாட்டார்.
சும்மா வெளிப்பட மாட்டார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். அவன் பிறப்பிலிருந்து அற்புதங்கள் நடக்குது. நான் நினைக்கிற பல அந்த விசுவாசத்தினால இன்னும் அவன் அரண்மனையில கூட நிறைய காரியங்களை கற்ற இடத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கலாம், பெற்றுக்கொண்டு இருக்கலாம். நமக்கு அதெல்லாம் எழுதல, மேல போனா கேட்கலாம். டெய்லி பிரசங்கம் தான். எங்க பரலோகத்துல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தாவீதுடைய ஆராதனையும், அடுத்தது மோசேயினுடைய பிரசங்கம், பேதுருடைய பிரசங்கம், இதெல்லாம் அங்க நடந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பார், என்னென்னலாம் நடந்தது, அவர் செய்ததெல்லாம் சொல்லி பரலோகத்துல மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா தான் சொல்லுங்க. நான் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர், ஒரு சிலர் சிரிக்கிறீங்க, என்ஜாய் பண்றீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பரலோகம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படிதான், அப்படியே நித்திய காலமாக இதுதான் அங்க என்ன செய்யும், இருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது மாத்திரம், இந்த அனுபவிப்பதை தெரிந்து கொண்டதற்கு ஒரே காரியம் 26வது வசனம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய். எப்போதுமே அதுதான், இனி வரும் பலன் மேல். இவ்வளவு விசுவாசத்தினால நமக்கு இனி ஒரு பலன் என்ன செய்யும் போது கர்த்தர் கொடுக்க போகிறார். யாருக்கு விசுவாசம் இருக்குதோ, நான் சொல்றது புரியுதுங்க, இனி ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த உபவாசம் முடியும் போதே கூட வரலாம், அது எப்ப வேணா, எனக்கு தெரியாது. அது அந்த டைமிங் செட் பண்ணி வச்சிருக்கிறது யார் தான்? அவன் விசுவாசம் உள்ள ஒவ்வொருவருக்கும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இங்கே கிறிஸ்து என்று சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லல. அந்த வார்த்தை நம்ம கவனிக்கணும். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்படுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்றால் சொல்லுங்க, கிரைஸ்ட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற வார்த்தை. மெசையா என்ற வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ கிறிஸ்து என்ற அந்த வார்த்தை என்னன்னா, அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். அது நிமித்தம் சில எதிர்ப்புகளை, துன்பங்களை, வேதனைகளை என்ன செய்ய போனோம், அனுபவிக்க வேண்டும். அதை என்ன செய்தானோ அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஒரு சொல்லுமா? ஆமா. அதே போல விசுவாசத்துல நீங்க இருக்கும்போது தேவன் உன்னை அபிஷேகிப்பார். தம்முடைய ஆவியினால் என்ன செய்வார், ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் உன்னை அபிஷேகிக்க இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல ஆசாரியர்கள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் என்ன செய்யப்பட்டது, ஊற்றப்பட்டது. தீர்க்கதரிசிகளின் மேல், ராஜாக்களின் மேல் தேவனுடைய அபிஷேகம் என்ன செய்யப்பட்டது, ஊற்றப்பட்டது. அப்போ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார். அபிஷேகம். அதனால்தான் நீங்கள் எருசலேமிலே போய் காத்திருங்கள். நான் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாமல் என்ன செய்யுங்க, காத்திருங்க. இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு காத்திருந்து அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறதா இருக்கிறது இந்த விசுவாசம். அதுக்கப்புறம் தான் தேவனுடைய திட்டங்கள் என்ன செய்யும், தேவனுடைய கிரியைகள் நடக்கும். அதை நான் இங்கே சொல்ல, இனி வரும் பலன்மே நோக்கமாய் எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, அந்த அபிஷேகத்தின் நிமித்தம், அதை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று. பாருங்க, அன்றைக்கு இருந்த பார்வோனை பத்தி எழுதல, மோசேயின் நாட்கள் இருந்த பார்வோன் பற்றி என்ன செய்யல, நம்ம படிக்கல. ஆனா இந்த அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கிரியை செஞ்சிருக்கு. 5 புத்தகங்களை எழுதிட்டு போயிருக்கிறாரு. வேத புத்தகம் முழுவதும் புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுல யார் பேர் தான் வருது, அவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுட்டார், இயேசுவே சொல்றார், மோசேயின் நியாயப்பிரமாணத்தை எழுதியிருக்கவில்லையா, யாரே சொல்றாரு, அவருதான் கொடுத்தது. ஆனா யார் பேர் போட்டாரு, மோசேயின் நியாயப்பிரமாணம். எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம். ஒரே ஒரு காரியம், விசுவாசம். விசுவாசத்துல வளருங்க, தேவனை முகமுகமாய் அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, தேவனோடு கூட உள்ள ஒரு நெருக்கம். தேவனை முகமுகமாய் அறிந்து கொண்ட இந்த மோசையை குறித்து சொல்லுகிற காரியம், தேவனோடு உள்ள அந்த 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 நெருக்கம், க்ளோஸ் வாக் வித் காட், தேவனோடுக்குள்ள நெருக்கமாய் நடத்தல். இது ஆண்டவர் வரட்டுங்க, அதுக்கப்புறம் நான் நடக்கிறேன் அவரோடு, அப்படி இல்லை. இவனுக்கு அந்த வாஞ்சை இருந்தது, தேவனோடு கூட நெருக்கமாய் நான் என்ன செய்யணும், இருக்கணும். தேவனுடைய அந்த நட்பை விரும்புகிறான். தேவனுடைய அந்த அந்த நியர்னஸ், அருகாமையை எப்போதும் விரும்புகிற ஒரு மனிதனாக இந்த மோசே காணப்படுகிறார். தேவனுடைய அருகாமையை விரும்புகிற மனிதன். அதை தான் நாம் இங்கே படிக்கிறோம். பாருங்க, 30 யாத்ராகமத்தின் புஸ்தகம், இதே படிக்கலாமே, இந்த 2 வசனங்கள்ல அதை நம்ம படிக்கலாம். 30 யாத்ராகமம் 33:4. இல்ல 33:11.
ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட கூட முகமுகமாய் என்ன செய்தார்? பேசினார். இது ஃபர்ஸ்ட் ஆரம்பமே எங்கன்னா யாத்ராம் 2வது அதிகாரத்துல அந்த முச்செடியில. ஆனா அங்கதான் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். அதுக்கு பிறகுதான் அந்த அந்த காரியங்கள் இருக்கிறது போல நாம உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உண்மையா இந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்களும் இந்த விசுவாசத்தினாலே தேவனுடைய அந்த பிரசன்னத்தை அவன் விரும்புகிறவனாயிருந்தான். கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு தானியேலிலிருந்து சில உதாரணங்களை காண்பித்துக் கொடுத்தேன். ஆமா, 88வது வயதிலே அவன் தேவனை தரிசித்தான் என்று சொன்னேன். 21 நாட்கள் அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவன் வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்த போது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அவனுடைய கண்கள் என்ன செய்தது? கண்டது என்று நான் சொன்னேன். அப்பதான் அவனுடைய அந்த கண்கள்ல அவன் பார்க்கிறான். ஆனா அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு வந்த நாட்கள் இருந்து தினமும் 3 வேளை எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து தினமும் ஜபித்து கொண்டே இருந்தான். பேசலா? ஆமா, அந்த விருப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த விருப்பம் இருந்துட்டே இருந்தது. இந்த 40 வருடமும் திடீர் என்று அவன் யாக்கோபை போல ஜெபித்தான் சொல்லி நினைக்க முடியாது. லூஸ் என்ற அந்த பெத்தேல் இல்ல, அங்கே தேவன் திடீரென்று தரிசனமாகவில்லை. இந்த மோசேயுடைய வாழ்க்கை அந்த 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 அருகாமையை, தேவனுடைய அந்த பிரசன்னத்தை விரும்பி பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த நாட்கள் அவனாகவே தேவனை என்ன செய்யறான்? வழிய தேடுகிறவனாக இருந்தான். தேவன் அவனுக்கு வெளிப்படல. பாருங்க, சாமுவேல் அந்த விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசிரியப்பு கூடாரத்திலே தேவ சமூகத்தில் படுத்திருந்தான் என்று சொல்ல. அதனால கர்த்தர் அவனை என்ன செய்கிறார்? கூப்பிட்டார். நாம தான் முதல்ல தேடணும். முதலாவது நீங்கள் முழுதத்தோடும் அவரை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் தேடுகையில் அவரை என்ன செய்வீர்கள்? கண்டடு. நீங்கள் தேடும் போது, ஆமா, அவரெல்லாம் உடனே எல்லாம் வெளிப்படலாம் மாட்டார். முகமுகமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தலாம் மாட்டாரு. நாமளா என்ன செய்யணும்? பிரயாசம் எடுத்து என்ன செய்யணும்? தேவனை தேட வேண்டும். பிரயாசம் எடுத்து தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். பிரயாசம் எடுத்து ஜெபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். அப்பதான் அந்த அந்த ஆண்டவரை பார்ப்பார். என்னுடைய அந்த அந்த நட்பை இவன் என்ன செய்கிறான்? ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் என்ன செய்தாராம்? கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். முகமுகமாய். அப்போ ஆரம்பத்துல அவரெல்லாம் அப்படிலாம் தம்மை வெளிப்படுத்த மாட்டார். நாம் அந்த நட்பை விரும்ப வேண்டும். இந்த காலையில் நீங்கள் அந்த நட்பை விரும்புகிறீர்கள். தேவனோடு உள்ள உறவு, அதை நீங்கள் விரும்ப வேண்டும். அதுக்குதான் இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க மற்ற எல்லா நட்பை தேவனோடு உள்ள அந்த உறவை விரும்புகிறீர்களா? அப்ப விருப்புனா இந்த இந்த வேத புத்தகம் நமக்கு எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். இல்லைன்னா இது என்ன 3 மாதத்துக்குள்ள முடிக்கிறதா அப்படின்னு நமக்கு இருக்கும். இவ்வளவு நேரம் படிக்கணுமா அப்படின்னு, மற்றவங்க எல்லாம் படிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்போம். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு ஆவல், இதை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் தேவ சமூகத்தில் காத்திருந்துச்சு. எங்க போனாலும் வந்தாலும் ஜெப சிந்தையில எதை செய்து கொண்டிருந்தாலும் ஜெபம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகம். அதிகாலையில் எழுந்தவுடனே யார்தான்? செல்போன் இல்லை, யார்தான்? தேவன் தான். படுக்கிறப்போ கடைசி நேரமும் அதான். யாரு கூட தான்? ஆமா, நடுவுல இடைவிடாமல் ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம். தேவ சமூகத்தை அதிகமாக நீங்களாகவே தேடணும். நீங்களாகவே உண்ணாவிரதத்தின் அடிப்படையில் இல்ல, நான் அதை சொல்லல. எதையாவது ஒன்றை கேட்டு ஆண்டவர்கள் போராடி வாங்குவதற்காக அல்ல. அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளைகளுடைய காரியம். நாம வளர்ந்து வருகிறோம். இப்ப முதல்ல தேவனை என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துல காத்திருக்க. ஆமா, தேவனுடைய நட்பை கொஞ்சம் யோசிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு கொஞ்ச நேரம் மோடு கூட நான் பேச போறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை காத்திருக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் வாசிக்க நீங்களாகவே கொஞ்சம் யோசிப்பாங்க. யாரையாவது பிடிக்குது உங்களுக்கு ரொம்ப அப்படின்னா நீங்களாகவே போன் எடுத்து பேசலாம். நீங்களாகவே அவங்க என்ன செய்வீங்க? ஆட்டோ எழுதி கார் எடுத்து என்ன செய்றீங்க? அந்த இடத்துக்கு போய் அவளை சந்திக்கிறீர்கள். நீங்க தான் இனிஷியேட் எடுக்கணும். ஆரம்பத்தில் நீங்க தான் துவக்கணும். ஆண்டவர் பாப்பார், உண்மையா என்னை தேடுறான். அப்போ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். சிலரோடு கூட நட்பு எப்படி வைக்கிறோம்? அப்படியே பார்ப்போம். அப்புறம் அவங்களை கூட என்ன செய்யும்? கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுவோம். அப்புறம் நல்லா இருக்கீங்களா? ஏதாவது நாமளாதான் என்ன செய்யணும்? அதை கரெக்ட் பண்றோம். அதை அப்போ அவங்க சிலர் பாருங்க, அவங்க சட்டையே பண்ணிக்க மாட்டாங்க, கரண்ட் போவாங்க.
ஆனா தொடர்ந்து நம்ம செய்யும் போது அந்த நட்பை நாம் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போலதான் ஆண்டவர் கிட்ட நீங்களாகவே அந்த காரியத்தை செய்ய வேண்டும். என்னாகும் 12:8 கூட அவரோடு கூட முகமுகமாய் பேசுவதற்கு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இதுல என்ன நான் புரிந்து கொள்ற காரியம்னா, நமக்கு அந்த வாஞ்சல். அதான் அந்த 63ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 63, தேவனே நீர் என்னுடைய தேவன். ஃபர்ஸ்ட் தேவன் யாரா இருக்கணும்? ஆபிரகாமின் தேவனா இருக்கக்கூடாது. யாருடைய தேவனா இருக்கணும்? ஆபிரகாமுக்கும் தேவன் தான். ஆனா யாருடைய தேவனா இருக்கணும்? என்னுடைய, பர்சனலா சொல்லணும். என்னுடைய, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே தேடுறீங்களா? இதுதான் ரொம்ப மிக முக்கியம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவரை பார்த்து சொல்ல, அதிகாலமே தேவனை தேடுங்க. அதிகாலமே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன் பேரில் தாகமா இருக்கு, என் மாம்சமானது உண்மை. நிறைய பேர் சொல்றாங்க ஆத்துமா தாகமா தாங்க இருக்குது, சரீரம் ஒத்துழைக்கல, அது இன்னும் தூங்க சொல்லுது, அது இன்னும் இழுத்து போட்டு என்ன செய்யுது. இப்ப ரொம்ப நல்ல கிளைமேட் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சொல்லுவோமா? தூங்குறதுக்கு இல்ல, நல்ல கிளைமேட். அப்போ என்ன செய்யும்? இன்னும் தூக்கம். மாம்சமானதும் உண்மை என்ன செய்கிறதாம்? வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உண்மை. எத்தனை மாம்சம் உங்க மாம்சம் வாஞ்சிக்குது? ஆண்டவரை நான் வாஞ்சிக்கிறேங்க, என் மாம்சம் வாஞ்சிக்குது, ஆத்மா வாஞ்சிக்குது. அதனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க? கண்களை மூடி படுத்துட்டே, ஆண்டவரே என் பலவீனம் எல்லாம் முக்கி தெரியும், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்படியே திரும்பி 2வது தூக்கத்துக்கு போயிடுவாங்க. ஆத்மா வாஞ்சிக்குது, மாம்சம் வாஞ்சிக்கல. இன்னைக்கு அநேகர் அதனால தேவனை பார்க்க முடியல. நான் சொன்னேன் 88 வயதுல முழங்காலில் நின்று 21 நாள் சில உணவு வகையெல்லாம் தவிர்த்து யார் ஜெபம் பண்றான்? தானியேல் ஜெபம் பண்றான், தேவனை தரிசித்தார். என்றாய் புரிந்து கொள்ள. சாதாரண தேவன் அல்ல, நம்ம வேதாகமத்துல படிக்கிற தேவன். கண்களிலிருந்து காணாதவில்லை அல்ல, கிரியை செய்யாதவில்லை, வார்த்தையினாலே வானங்களை விரித்தவர். பிரைசலா. ஆமா, வார்த்தையினாலே. பிரைசலா. அது ரொம்ப அற்புதமான காரியம். எதையுமே இல்லை, ஏதாவது இருந்ததுன்னா இன்னொன்னு செஞ்சிடலாம். அரிசி பருப்பு எல்லாம் காய்கறி எல்லாம் இருந்ததுன்னா ஒரு பிரியாணி நம்மால செய்ய முடியும். ஆனா அவர் எதுவுமே இல்லாமல் என்ன செய்யறாரு? அவர் எல்லாவற்றையும் வார்த்தையினால். அவ்வளவு பெரிய பெரிய தேவன். அந்த தேவனை நம்ம வாஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோமா? என் ஆத்துமாவுமை வாஞ்சிக்கிறது, ரைட். என் மாம்சம் உன்னை, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க. நம்ம சபையில இல்ல, வெளியிடங்கள் எல்லாம் இன்னைக்கு சர்ச்சுக்கு போறதே எதுக்காக? எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம், எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம், நம்மையும் காட்டிட்டு வரலாம், அதுக்குதான் போறாங்க. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல எதுக்கு வர்றோம்? உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்று சொல்கிறார். அப்போ தாவீது எதை பார்த்திருக்கிறாரு? அவருடைய வல்லமையை பார்த்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை பார்த்திருக்கீங்களா? வல்லமையை பார்த்திருக்கீங்களா? இந்த ஆசை இருந்தா, இந்த வாஞ்சை இருந்தா, தேவனுடைய வல்லமையும் அவருடைய மகிமையையும் நாம் என்ன செய்ய முடியும்? காண முடியும். யாத்ராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யாத்ராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். 1-2 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் தயவுசெய்து எல்லாரும் எடுங்க, இல்லைன்னா இதைவா தயவுசெய்து பாருங்க. கவன சிதறல்கள் வேண்டாம். ரொம்ப மிக முக்கியமா ஆண்டவர் இந்த தடவை இதை காண்பித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாவும் அபியும் இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேர் கட்டிடத்தில் ஏறி வந்து எல்லாரும் எங்க இருந்து பணிந்து கொள்ளணும்? தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். மோசே மாத்திரம் கட்டிடத்தில் சமீபித்து வரலாம். அவர்கள் சமீபித்து, மற்றவங்க கூட வந்தாங்கல்ல, அவங்க சமீபித்து வரக்கூடாது. ஜனங்கள் அவனோட கூட. என்னங்க இது? ஒரே ஆண்டவர் தானே, ஒரே ஆண்டவர் தான். எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி தான், எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி. அவங்க ஏறியே வரக்கூடாது, மலைக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? ஏறி வர வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பேர் தூரத்துல என்ன செய்யணும்? பணிந்து கொள்ளலாம். நீ மாத்திரம் கட்டிடத்தில் எங்க வரலாம்? சமீபித்து வரலாம்.
நீ மாத்திரம் கட்டடத்தை சமீபித்தோம். இதை படித்த போது நாங்கள் எங்க இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க ஏறி வர வேண்டாம், அவங்க தூரத்துல நீ மாத்திரம் சமீபித்து வரலாம். யார் அவருடைய அந்த பிரசன்னத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை கற்ற என்ன செய்தார், கொடுக்கிறார். 34:29 முகமுகமாய் பேசினதுக்கு அந்த காரணம் என்னன்னா, இவர் அதிகமான நேரம் தேவ சமூகத்துலதான் என்ன செஞ்சிருக்கிறார், அதை விரும்பி கொண்டே இருந்தார். அதுதான் ஆசை. நேரம் கிடைச்சா இதுதான் ஆண்டவர் தான், நேரம் கிடைச்சா ஆண்டவர் தான், நேரம் கிடைச்சா ஆண்டவர் தான். இதை அவர் விரும்பினதுனால நீ மாத்திர சமீபத்தில் வரலாம். எத்தனை லட்சம் ஜனங்கள் இருக்கும்போது ஆண்டவர் இப்படி சொல்றாரு பாருங்க. உங்க ஆபீஸ்ல நிறைய பேர் வேலை செய்யலாம், உங்க கல்வி நிறுவனங்கள்ல நிறைய பேர் படிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு நீ மாத்திரம் வா. எவ்வளவு அற்புதமா இருக்கும். உன் குடும்பத்துல அநேகர் இருக்கலாம், ஆனா நீ மாத்திரம் வா. உன்னோடு கூட மாத்திரம் நான் என்ன செய்யறேன், பேசுறேன். உன்னோடு கூட உன் மூலமாக நான் காரியங்களை சொல்றேன். எவ்வளவு பெரிய அற்புதமான காரியம் இது. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறது தான். ஆனா இவங்க எல்லாம் தேடல, இவங்க எல்லாம் என்ன செய்யவே இல்லை, தேடல. மோசே அந்த இடத்த படிக்கலாம். இல்ல அந்த இடம் இல்ல, 33ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோட. அப்ப மோசே ஆசீர்வாத கூடாரத்துக்கு வரும்போதே யார் வந்துடுறா, கர்த்தர். ரொம்ப இப்ப பாருங்க, நம்ம எல்லாம் சொல்லுவோம் நான் அங்க வந்துட்டேன், கரெக்டா நீங்க அந்த வந்துருங்கன்னு சொல்றோம். அதே போல மோசே அவர் வீட்டுல இருந்து புறப்படும் போது ஆண்டவர் எங்க வந்து நிக்கிறாரு, கூடார வாசல்ல நிக்கிறார். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்க ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். ஆனா ஒருவருக்கும் அந்த விருப்பம் வரல, யோசுவாவை தவிர. என்னடா இவர் வந்து நிக்கும் போதே யார் வந்து நிக்கிறா, ஆண்டவர் வந்து நிக்கிறாரு. இவர் உள்ள போனா ஒரு மகிமை அந்த இடத்தையே என்ன செஞ்சிருது, மூடிடுது. அப்படி இவர் போறாரு, அந்த மகிமை என்ன செய்யுது, போகுது. ஆனா யோசுவாவுக்கு மாத்திரம் இப்படி நாம மாறணும்னு ஒரு ஆசை. இந்த காலையில் உன்னை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவரை தேடினா, நீங்க முழுதியத்தோடு உண்மையாய் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா அவருக்கு சமீபமா வரன்றார். அவர் தன்னை வெளிப்படுத்துறார். கடமைக்காக அல்ல. ஆரம்பத்துல கடமைக்காக கூட நம்ம செய்யலாம். நாமளா சில ஒழுங்குகளை எல்லாம் வைத்து நாம இந்த நேரத்துல கர்த்தரை தேடணும் அப்படின்னு. ஆனால் அந்த தேவ சமூகத்து பழக்கம் நம்மை அடுத்தடுத்த நிலைக்கு என்ன செய்யும், அதை நம்மை அழைத்து போகும். தயவு செய்த காலை உள்ள சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நீங்கள் முழுதயத்தோடு கர்த்தரை மோசையை போல தேட வேண்டும். அந்த 40 வருஷம் அவன் விட்டுறல. வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஆனா அரண்மனைக்கு போய் அதை செஞ்சிருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் அவனுக்கு தம்மை என்ன செய்தார், வெளிப்படுத்தி. அவங்க எல்லாம் வரவே வேண்டான்றார். அவங்க யாரு, வணங்கா கழுத்துல 70 பேர், மோசே, ஆரோன், இவங்க எல்லாம் மாத்திரம் சமீபித்து வரலாம். ஆனா ரொம்ப தூரம் என்ன செஞ்சிடாதீங்க, நீ மாத்திர சமீபித்துவோம். இந்த வார்த்தையை படித்த போது ரொம்ப அற்புதமா இருக்கு. மோசே சும்மா அழைக்கல, அவன் அதை விரும்பினான். இந்த கால வேளை கர்த்தரோடு கூட பேசி, நீ விரும்புகிறாயா, அவர் உன்னை தம்மை அவர் வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்க. நான் மூன்றாவதாக எபிரேயர் 3:2. எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தருக்கு எடுத்த எல்லா காரியங்களிலேயும் மோசே எப்படி இருந்திருக்கிறாரு, ரொம்ப உண்மை உள்ளவராயிருந்தார், ஃபெய்த்ஃபுல்லா இருந்திருக்காரு. நாம என்ன நினைப்போம்னா, குறிப்பிட்டு யாரையும் நான் சொல்ல, பொதுவா நான் சொல்றேன், நம்முடைய வேலையில் உண்மை உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம்ல. வேலையில படிக்கிறதுல என்ன செய்யணும், அந்த கிளாஸ் மிஸ்ஸுக்கு உண்மையா ஃபெய்த்ஃபுல்லா, அவங்க இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வான்னா என்ன செய்வோம், அப்படியே முடிச்சுட்டு போய், நம்ம முடிக்கலன்னா பேசாம இருப்போம். முடிச்சா முதல் போய் நோட்டை என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போய், இத பாருங்க நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கேன். டீச்சருக்கு உண்மையா இருக்காங்க, வேலை ஸ்தலத்துல பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அதுல என்ன செய்யறாங்க, குடும்பத்தை கவனிப்பதுல என்ன செய்யறாங்க,
உண்மையா இருக்காங்க. எல்லாத்துலயும் இருக்கணும், இன்னும் நிறைய இருக்கணும். ஆனா கர்த்தருக்கு அடுத்த காரியங்களும் உண்மையா இருக்காங்களா? நாம கேட்டுக்கொள்வோம். கர்த்தருக்கு அடுத்த நம்ம எங்கதான் எக்ஸ்கியூஸ்க்கு வருவோம் தெரியுமா? வேலையில உண்மையா இருப்போம். கரெக்டா 7:15 8 மணிக்கு ஆபீஸ்ன்னு வைங்க, அல்லது 8 மணிக்கு காலேஜ். நம்ம எப்ப போறோம்? 7:55 என்ன செஞ்சிருவோம்? போய் நம்ம நிற்போம். ரொம்ப கரெக்டா இருப்போம். வேலை கொடுத்த வேலையை கரெக்டா அந்த டைம்குள்ள என்ன செஞ்சிருவோம்? முடித்து காண்பிப்போம். சின்சியரா இருப்போம். எல்லாத்தையும் நம்ம மேல எந்த தப்பும் வராதபடி என்ன செய்வோம். ஆனா கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள் வரும்போது 99% என்ன ஆயிடும்? ஆனா மோசே மற்ற எல்லா காரியங்களும் அவன் உண்மையா இருந்ததற்கு ஒரே காரியம், தேவனுடைய காரியங்கள் என்ன செய்தார்? உண்மையா இருந்தார். காலையில கர்த்தனோடு கூட பேசுறார். நீ படிக்கிறதுல உண்மையா இருக்க, உன் வேலையில உண்மையா இருக்க, உன் குடும்ப காரியங்களை நீ கவனிப்பதில் உண்மையா இருக்கிற. ஆனா கர்த்தருக்கு எடுத்த காரியங்களில் உண்மையா இருக்கிறாயா? இந்த கணேகர் அங்கதான் அவர் ஏன்னா விசுவாசம் இல்லை. அதுதான் மெயின். எதுல இல்ல? விசுவாசம் இருக்கிறது போல நம்ம பாசாங்க வேணா காட்டலாம். உண்மையான விசுவாசம் இருந்தா தானியேல் கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள் உண்மை. தினந்தோறும் கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள் என்ன செய்தார்? இடைவிடாமல். அவன் ராஜா சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள் உண்மை. இந்த மோசேயுடைய வாழ்க்கையில தேவனுக்கு அடுத்த எல்லா காரியங்களிலேயும் அவன் எப்படி இருந்தான்? உண்மையா இருந்தான். அடுத்தது இந்த 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 உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னா எப்படி இருக்குன்னா வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். யோவான் 7:18. தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ. அப்ப பாருங்க, இந்த மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மைனா அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் இங்கே ஒரு வேலைக்காரனா என்ன செஞ்சிருக்கிறாரு? என்னை வச்சிருக்கிறாரு. நான் என்னுடைய மகிமையை தேடக்கூடாது, என்னை அனுப்பினவரின் மகிமையை என்ன செய்யணும்? தேடணும். நன்றாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை ஒரு நிறுவனத்துல வைத்திருக்கிறார், படிக்கிற இடத்துல வைத்திருக்கிறார், ஒரு குடும்பத்துல வைத்திருக்கிறார், ஒரு தெருவில் குடியிருக்க வைத்திருக்கிறார். இங்கே நாம எதுக்கு யாருக்கு மகிமையை கொண்டு வரணும்? தேவனுக்கு. அவர்கள் தான் உண்மை உள்ளவர்கள். ஆமா, வீட்டில் எங்கும்னா கர்த்தருக்கு எடுத்த காரியங்களிலே மாத்திரம் அல்ல, நம் மூலமாய் தேவன் என்ன செய்யணும்? மகிமைப்பட வேண்டும். ஆமா, உங்களோடு கூட பழகுகிறவர்கள் தேவனை அறியணும், உங்ககிட்ட பார்க்கணும். தானியேலுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த ஆவி அறிந்திருந்தார், தானியேலுக்குள்ள இருந்த தேவனை அறிந்திருந்தார், யோசேப்புக்குள்ள இருந்த தேவன் அறிந்திருந்தார்கள். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறான்னு அரண்மனையில போய் சொல்றான். அவன் காரிய சமர்த்தன், வாசிப்பு அல்ல, கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்தார்? இருக்கிறார். அப்போ மற்றவர்கள் அதை அறிந்திருந்தார்கள். இந்த காலவேளையில நம்மை அனுப்பினவரின் மகிமையை தேட வேண்டும். அவன் தான் உண்மை உள்ளவன். உங்களை ஒரு நிலையில கர்த்தர் ரெப்ரசன்டேட்டிவா வச்சிருக்கிறார் உங்க நிறுவனத்துல. அவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ இல்ல, உன்னை கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார். இந்த நிறுவனத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அங்கே தேவனுடைய மகிமையை நீ தேட வேண்டியவனாய், வெளிப்படுத்த வேண்டியவனாய், தேவனை பற்றி அறிவை நீ அங்கே வெளிப்படுத்த வேண்டிய. அதுதான் நம்மளுடைய நோக்கம். சம்பாதிப்பதெல்லாம் அது பின்னாடி, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமா, உன்னுடைய ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். கர்த்தர் பார்க்கிறாரு, என்னுடைய மகிமையை என்ன செய்யறான்? இந்த இடத்துல தேடுகிறான். இவனை அடுத்த நிலைக்கு என்ன செய்யணும்? உயர்த்த வேண்டும். யோசேப்பு அப்படிதான் உயர்த்தினார். சகோதரர்கள் நடுவில் வைத்திருந்தார். கர்த்தர் அடுத்தது போத்திபார் வீட்டுல கொண்டு போய் உயர்த்தினாரு. அடுத்தது சிறைச்சாலையில வைத்து என்ன செய்தார்? உயர்த்தினார். கடைசியில தேசத்துக்கே என்ன செய்தார்? உயர்த்தினார். ஏனென்றால் தன்னுடைய அனுப்பினவருடைய மகிமையை அவன் என்ன செய்தான். அப்போ ப்ரமோஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். நீ அநேக எல்லைகள்ல கர்த்தர் உன்னை கொண்டு போய் உன்னை ஆசீர்வாதமாய் கர்த்தர் உன்னை வைப்பார். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகள். அது மாத்திர அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை தான், அதை சொல்லாம போகக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை. அவர் நியமித்த ஒரு கிரியையை நாம் என்ன செய்யணும்? செய்யணும். இந்த மோசே அறிந்திருந்தான், தன் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளான். அவனுக்கு சில வேலைகளை கர்த்தர் வைத்திருந்தான். அந்த வேலைகளில எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனா இருந்தான். அவன் சொல்றான், நான் உண்மை மகிமை நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த.
நீ அவர்களுக்கு நியமித்ததை நான் செய்யல. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு நியமித்ததை விட்டுருவோம், அவனுக்கு என்ன நியமித்திருக்கிறாங்க. பேதுருவை போல என் காரியத்தை சொல்லிட்டீங்க, அவன் காரியம் என்ன? அவனுடைய கிரியை நாம செஞ்சுட்டு இருக்கோம், அவன் வேலையை நாம செஞ்சு. நமக்கு என்று ஒரு கிரியை நியமித்திருக்கிறான். நான் கிரியை நியமித்து நிறைவேற்றி முடித்தேன். என் வீட்டில் எங்கும் உண்மையில் ஒன்னா தேவன் மோசேக்கு சில கிரியைகளை என்ன செய்தார், வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். நான் உங்களை தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிற உலக காரியங்களை நீங்கள் உண்மையா இருப்பது ரொம்ப நல்லது, இன்னும் அதிகமா இருங்க, வேண்டாம் சொல்ல. அதை காட்டிலும் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களே நீங்கள் அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு தம்மை என்ன செய்வார், வெளிப்படும். சும்மா மோசைக்கு வெளிப்படலை. அப்பதான் மோசை கரெக்டா போய் நிக்கிறா. யார் வந்து நிக்கிறா? ஆண்டவர் வந்து நிக்கிறார். மகிமை அங்கே வாசல்ல வந்து நிக்குது. எக்ஸாக்டா போய் மோசை நிக்கிறார். நாம மகிமை வரட்டும், அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன், போறேன். இது ஒழுங்காது இல்ல. மகிமை வர்றதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும், அட்லீஸ்ட் அந்த கரெக்டான டைமுக்காக என்ன செய்யணும், வரணும். எல்லா காரியங்களையும் மோசே உண்மை அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு ஆராதனைக்கு நான் அசைப்பு கூடாதுக்கு வர பிக்ஸ் பண்ணியிருப்பான். காலையில 10 மணி ஆராதனை. மோசே கரெக்டா என்ன செய்யறாரு, அங்க ஆராதனைக்கு கரெக்டா வராரு. கர்த்தருடைய மகிமை அங்க என்ன செய்கிறது. ஒருவேளை அன்றைய நாட்களிலே கண்களில் காணப்படுகிற ஒரு மேகத்தை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இன்றைக்கும் அதேதான். இன்னைக்கு காணக்கூடாத தேவன் நீங்க வரும்போது கர்த்தர் அங்க வந்து பார்க்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் உன்னை பார்க்கிறார். நீ தேவ சமூகத்தில் நீ எழுந்து முழங்காலில் நின்று ஜெபிக்க துவங்கும் போது கர்த்தர் அங்க என்ன செய்யற, பரலோகம் அதை என்ன செய்கிறது, கவனிக்கிறது. கண்கள் கவனிக்கிறது, செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறது. இதை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய காரியங்களில் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவனாயிருந்தான். பேசலாம். ஆமா, நான் அது எங்கிருந்தே என்ன, சிறு வயதுல இருந்து வீட்டுல இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம். பார்வோனுடைய அரண்மனையிலும் கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் எப்படிதான் இருந்திருப்பார், உண்மையுள்ளவனாய். அதனாலதான் பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை வெறுத்தான். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலும் இல்லை. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். ஆமா, ஏன்னா அந்த கர்த்தருக்கு எடுத்த எல்லா காரியங்களும் உண்மை உள்ளவனாய். உண்மை உள்ளவனா இருந்தா அநேகத்தின் பேர்ல கர்த்தர் என்ன செய்துதான் ஆகணும். ஆமா, வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25:33. 25:33. 25:23மா? 25:23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, அநேகத்தின் பேரில் உன்னை நான் அதிகாரி. கொஞ்சத்தில் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். தேவனுடைய ஊழியக்காரனாக அவன் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். ஊழியக்காரனா வேலைக்காரன். இங்கே நம்ம படிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தின் பேரில் உன்னை என்னவா மாத்திட்டார். இப்ப பாருங்க, மோசே எல்லாருக்கும் யாருதான் அதிகாரி, மோசே தான் அதிகாரி. சாதாரண ஒரு போஸ்ட் இல்ல மோசேனுடைய காரியம், சாதாரண நிலையில இல்ல. லேவியர்களா யார்கிட்ட தான் வருவாங்க, மோசே. ஆரோன் ஏதாவது சந்தேகமா யார்கிட்ட வருவாங்க, ஜனங்கள் ஏதாவது விசாரிக்க வேண்டுமா, மோசே கிட்ட வருவாங்க. பிரயாண விவரங்களை எல்லாம் கர்த்தர் யார்கிட்ட பேசுறாரு. ஆமா, அந்த வழிநடத்தல் டிசிஷன் மேக்கிங் எல்லாம் யார்கிட்ட தான் இருக்கு, ஃபுல் கண்ட்ரோல். 30 லட்சம் ஜனங்கள் பாருங்க, வனாந்தரத்துல நடத்துகிறார் கர்த்தர். மேகத்தின் பேரில் கர்த்தர் உன்னை அதிகாரியாய் மாற்றுவார். அது இவ்வளவுதான் இல்ல, எவ்வளவு உண்மை உள்ளவளா இருக்கணுமோ அவ்வளவு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். சமுதாயத்துல கர்த்தர் உயர்த்துவார். அநேகருக்கு அதிகாரியா மாறணும்னு ஆசை. உலக ஜனங்கள் வேற, ஆனால் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த காரியம். கொஞ்சத்துல நீங்கள் உண்மையுள்ளா இருந்தால் அநேகத்தின் பேரிலே கர்த்தர் உன்னை என்ன செய்வார். இந்த வாரத்துல நாங்க எஸ்தர் புஸ்தகத்தை படித்துக் கொண்டிருக்கோம். மொர்தெக்காய் உயர்த்தப்பட்டதுக்கு பெரிய திறமையெல்லாம் இல்லை, திறமையெல்லாம். அவன் வாயில் காவலானதாக அரண்மனையில இருந்தார். ஆனால் 127 நாடுகளுக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல மொர்தெக்காயை கர்த்தர் உயர்த்தினார். காரணம் உண்மை. காரணம் உண்மை. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஒரு தரிசன பார்வையோடு கூட செயல்பட்டான். எல்லாவற்றிலேயும் உண்மை. ராஜாவில காக்கிறதா, அதுலயும் என்னது உண்மை. ஏறக்குறைய 4 வருடங்கள் அவன் மறக்கப்பட்டு போனான்.
எந்த நன்மையும் அவனுக்கு கிடைக்கும். ஆனா உண்மையில உண்மையா இருந்தான், வேலையில உண்மையா இருந்தான், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள உண்மையா இருந்தான். திடீரென்று ஒரு நாள் வந்தது, அவனை அழிக்கணும்னு எல்லாம் தூக்குமரம் ரெடி ஆகுற அந்த நாள்ல கர்த்தர் 127 நாடுகளுக்கு மேல அவன் தொங்குறத பார்க்கணும்னு ஆமா நினைச்சான். ஆனா இப்ப 127 நாடுகள் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்கத்தக்கதாக தேவன் மொர்தெக்காயை என்ன செய்தார்? கொஞ்சத்துல உண்மையா, அநேகத்தின் பேர்ல, அது அநேகம்னு சொல்லிட்டாங்க. அது எந்த லெவல் வேணா ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். சிறியவனை புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து பூமியின் பிரபுக்களோடு அதிபதிகளோடு கூட உட்கார செய்ய தேவனால் முடியும். கொஞ்சத்துல உண்மை உள்ள கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை மிக சரியாக இருக்கும்படி கேட்கிறேன். அடுத்ததாக என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். கேரக்டர்ல ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் வச்சிருக்கிறார். யாரு? வாசிக்கலாம். 12:3. மோசேயானவன் சகல மனிதரிலும் எப்படி இருந்தாரா? மிகுந்த, சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக அவர் இருந்தார் என்று சொல்ல. சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவர். இந்த மனிதர்கள்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல, ஆனா அவங்க மத்தியில எப்படி இருந்திருக்கிறாரு? சாந்த குணம், மிகுந்த சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். மிகுந்த சாந்த குணம். கேரக்டர் ரொம்ப மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. குணாதிசயங்கள் மிக அவசியமான காரியம். ஆனா மோசே அப்படியே பிறக்கல. எப்படி சாந்த குணம் உள்ளவரா? ஆமா, நேர் ஆப்போசிட் கேரக்டர். யாரு? ஆமா, ஏதாவதுன்னா கை வச்சிருவார். யாரு? அவன் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய காரியம் இல்லை. சூழ்நிலை ஏதாவதுன்னா அவருக்கு பிடிக்கல அப்படின்னா கொலை செய்துட்டுனா எத்தனை பேர் அடிச்சு போட்டு இருந்திருப்பார் இல்ல? அரண்மனையில் இருக்கிறப்போ அப்படியே ஒரு மாதிரிதான் ஆள். இவ்வளவு பேர் அடிச்சு என்னென்ன பண்ணாருன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் மிகுந்த சாந்த குணமுள்ளவராக என்ன செஞ்சிட்டார்? மாற்றிட்டார். பெரிய ஒரு தேவ மனிதனாக மாறுறதுக்கு கர்த்தர் உன்னை முகமுகமா தரிசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த குவாலிட்டி நம்ம கிட்ட என்ன செய்யணும்? அவன் தேவன் சாந்த குணம் உள்ள. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:28-29 வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். தெய்வீக குணாதிசயங்கள் ரொம்ப மிக மிக அவசியமா இருக்கிறது. கோபம் ரொம்ப வரும். யாருக்கு? மோசேக்கு ரொம்ப கடும் கோபம் உண்டாம். 2 தடவை அப்படி கோபம் வந்துருக்கு. ஒரு தடவை ஒரு ஆளை போட்டே தள்ளிட்டாரு. அப்புறம் இன்னொரு தடவை கற்பலகைகளை என்ன செஞ்சிட்டாரு? உடைச்சா போட்டார். ஜனங்களை பார்க்கும்போது அவ்வளவு கோபம் போட்டு உடைத்துட்டார். காலை வெள்ள அவ்வளவு கோபமான ஒரு ஆளை எல்லாரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். அதுக்கு ஒரே காரியம், ட்ரீட்மெண்ட் எங்கதான்? வனாந்திரத்துலதான். 40 வருஷம் என்ன செய்ய விட்டார்? கோபம் போற வரைக்கும் என்னது அலைய விட்டுட்டார். அது ரொம்ப அந்த மாதிரி வேண்டாம். வசனத்தை கேட்கும் போதே ஆண்டவரே உங்களுடைய நுகத்தை என் மேல என்ன செய்யுங்க? வைத்து எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் மாற விரும்புகிறேன் என்று சொன்னீங்கன்னா ஆண்டவரே சில நுகத்தை என்ன செய்வார்? கொடுத்து சீக்கிரத்துல நம்மளை என்ன செஞ்சிருவார்? சாந்த குணம் உள்ளவர்களாக கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். எப்ப சாந்த குணம் வரும்னா உபத்திரவத்தின் மூலமா தான் அது வரும். சும்மா நாம என்ன செய்ய, சாந்த குணம் அப்படியே ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என் மேல் அப்படியே இறங்கினார். உடனே அன்றையிலிருந்து நான் என்னவா மாறிட்டேன்? சாந்த சொரூபியாக. அப்படியெல்லாம் வசனத்துல எங்க இல்லை. உபத்திரவம் என்னத்தை கொண்டு வருமா? பொறுமையை கொண்டு வரும். உபத்திரவம் அப்போ நீங்க கேட்கும் போது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சம் உபத்திரத்தை என்ன செய்வார்? கொடுத்து அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ஏன் வருதுன்னு தெரியாது. நாம நினைச்சிட்டு இருப்போம் அவனை 2 விடுறதுக்கு தான் வருது, அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக வருகிறது என்று. அப்புறம் தான் நமக்கு புரியும், இல்லப்பா உண்மைய நான் என்ன செய்ய, சாந்த குணம் உள்ளவனாக பொறுமை உள்ளவனாக என்ன செய்யறேன்? மாற்றுவதற்காக உபத்திரவத்தை என்ன செய்திருக்கிறேன்? அனுமதித்திருக்கிறேன். அப்போ நமக்கு புரிஞ்சிடும். அடுத்த தடவை என்ன செஞ்சிருவோம்? சரி வரட்டும் அந்த உபத்திரவம், வரட்டும் அந்த பிரச்சனை, வரட்டும், அவன் பார்க்கட்டும், அவன் என்னை பேசட்டும், அப்போ வரும். இது வரைக்கும் அப்ப என்ன செய்யறது? இல்ல கர்த்தர் இது ஒரு நோக்கத்தோடு என்ன செய்யற. சில நேரங்களில இப்படி நான் கிளாஸ்ல டீச் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். திடீர்னு யாராவது ஒரு அம்மா அடிக்கடி அவங்க முதல்ல சில நபர்கள் அப்படி போன் பார்த்து நீங்க சொன்ன மாதிரியே என்ன செய்யறாங்க,
இனி இப்ப நான் வாய் மட்டும் வந்துருச்சுங்க. அவங்க அப்படியே அதை பிராக்டிஸ் பண்றது, வாய் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. சிலர் தவறு செய்த பிறகு ஒருத்தர் சொன்னாங்க, தவறு செஞ்ச பிறகு நீ சொன்னது அப்படியே என்ன அப்படியே ரொம்ப வெக்ஸாகி உட்கார்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே நான் சொல்லுகிற காரியம், அதுல நம்ம மேற்கொள்ளுவோம் என்றால் நேகருக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமா, ஒரு எகிப்தியனை வெட்டி போட்டான், ஆனா இருக்கிற அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் வணங்கா, எகிப்தியர்களை காட்டிலும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆனா அவர்களை யாரையும் என்ன செய்யல, யாரையாவது வெட்டினாருன்னு போட்டிருக்கா, ஒரு ஆளு கூட என்ன செய்யல, வெட்டல, ஒரு ஆளு கூட வெட்டல. அத்தனை பேரையும் என்ன செய்கிறார் சொல்றாரு, ஒரு முளையுண்ட பாலகன் சுமந்து கொண்டு போகிறபடி நான் ஒருத்தனை என்ன செய்யறதா, சுமக்கிறதான்னு கேட்கிறார். அப்படி ஒரு கேரிங்கோட ஒரு கரிசனையோடு கூட அந்த ஜனங்களை வழிநடத்தின ஒரு தலைவனாக மாறி. இப்போ தேவன் நம்மை முகமுகமா வெளிப்படணும்னா கேரக்டர் யார் மாதிரி மாறணும், தேவனுடைய கேரக்டர் வேணும். ஆமா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறார். அப்போ அது இல்லைன்னா கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் மாற்றிக்க நான் விரும்புறேன் என்று சொல்லும் போது ஆண்டவரே சில சூழ்நிலைகளை வைத்து நம்ம என்ன செய்வார், பயிற்றுவித்து அந்த தெய்வீக குணாதிசயத்தை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். அடுத்ததாக ஒன்று சொல்லுறேன், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்போ ஜெபிக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக காணும், ஜனங்களுக்காக. அப்ப இவர் ஜெபிக்கிறாரு, ஜனங்கள் தவறு செய்யறாங்க. இப்ப தவறு செய்யும் போது முதல் மாதிரி இருந்தா என்ன செஞ்சிருவார், எல்லாத்தையும் கொன்னு குவிச்சிருப்பார், சிம்சோன் மாதிரி. ஆனா இப்போ அந்த அந்த சாந்த குணம் வந்துருச்சு. இப்ப அவரு எனக்கு இதை படிக்கும்போது, மோசே தன் தேவனாக கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினால் வல்லமையுள்ள கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம், இவர் சாந்த குணம் உள்ளவராக அவரை பார்த்து உம்முடைய கோபம் என்ன செய்யுது, பற்றி எரிகிறது என்ன அப்படின்னு சொல்றாரு. 14வது வசனம் எனக்கு ரொம்ப அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு தேவனுடைய கோபத்தை அகற்றுகிற அளவுக்கு சாந்த குணம் உள்ளவரா யார் மாறிட்டா? நம்மளா இருந்தா நம்ம கோபத்துல அவரே கோபத்தையும் கோபப்பட வச்சு எதையாவது ஒண்ணு பண்ணி தொலைச்சிருப்போம். ஆனா அவரு சாந்த குணம் உள்ளவராக மாறி தேவனுடைய கோபத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆட்சிக்கு பரிந்து பேசுகின்ற ஒரு மனிதனாக இந்த மோசே பரிந்து. ஆண்டவர் சொல்றார், 2 தடவை சொல்றார். என்னாகமத்தின் புஸ்தகத்திலையும் சரி, என்னாகும் 14ஆம் அதிகாரம் 10லிருந்து 25 வரைக்கும் கூட அவர் சொல்றாரு, இருக்குது இந்த இடம். நான் அவங்களை எல்லாம் அழிச்சிட்டு உன்னை பெரிய ஜாதியாக என்ன செய்யறேன் மாத்திரன்னு சொல்றார். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், ஆபிரகாமின் சந்ததியை அழிச்சிட்டு மோசேயின் சந்ததியை என்ன செய்யுங்க, இந்த தேசத்துல வைங்க, இந்த ஜனங்களுக்கு வைங்க. ஆனா அவர் சொல்றாரு, ஆண்டவரே அது அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை பரிந்து பேசுகின்ற, தேவனுடைய கோபத்தை ஆற்றுகின்ற ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார். மிரியாமுக்காக என்ன செய்கிறார், பரிந்து, தனக்கு விரோதமாக பேசுகிற மிரியாமுக்காக பரிந்து பேசுகிறார். இப்படி வேதம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஜனங்களுக்காக ஒரு பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த கால வேளையில நாம பரிந்து பேசுகிறோமோ போட்டு கொடுக்கிறோமோ ஆண்டவருக்கு? நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம், போட்டு கொடுக்குறோம். அவன் இப்படி பேசிட்டான், அவன் இப்படி நடந்துட்டான். ஒருத்தர் ஜபித்துக்கிட்ட கேட்டு, ஆண்டவரே அவனுடைய மண்டை உடையும் ஆண்டவரே, அவனை அதை பண்ணுங்க ஆண்டவரே, இதை பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நானும் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் சொல்ற தைரியமா. ஆரம்பத்துல அப்படிலாம் நமக்கு கோபத்துல என்ன செய்யும், நீர் யார் என்று வெளிப்படுத்த முடியும், நீதியை வெளிப்படுத்தும் அப்படின்னெல்லாம் சொல்லுவோம் நம்ம. அப்ப நம்மள நீதியை வெளிப்படுத்தி இருந்தா இங்க நிக்க முடியுமா? யாரும் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறவர்களாக பெரிய நிலைக்கு நீங்கள் வரணும்னா இந்த குணாதிசயம் ரொம்ப மிக முக்கியம். சாந்த குணம் முக்கியம். அதே போல மற்றவர்கள் தான் தவறு செய்தா கூட
அமைதியாய் பார்த்து அவளை அந்த சரிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்கணுமே ஒழிய அவன் அழிந்து போகணுன்ற நோக்கம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வரக்கூடாது. இந்த மோசைக்கு அந்த நல்ல சுபாவம் இருந்துச்சு. அதனாலதான் இன்னும் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். ஆண்டவர் கூட, தேவன் கூட அழிந்து போகணும்னு விரும்பல, அவன் சரிப்படுத்தணும்னு தான் அவன் சிக்ஷிக்கிறான். தகப்பன் சிக்ஷியாத எந்த தகப்பனும் தன் பிள்ளை அழிவதை விரும்பவே மாட்டான். எப்படியாவது அவனை சரிப்படுத்த வேண்டும். அந்த இளைய குமாரன் செய்ததுக்கு விடவா எல்லாவற்றையும், அவன் அப்பாவுடைய எல்லா ஆஸ்தியும், நம்ம அப்பாக்கள்லாம் இருந்தா என்ன செய்வாங்கன்னு தெரியல, ஒரு 100 ரூபாய் காணாம போட்டுட்டு வந்தாலே போய் தேடிட்டு என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பி அவங்களை போட்டு அடிச்சு உதைச்சு என்னென்ன செய்ய முடியுமோ என்ன செஞ்சிருவோம். நம்ம திட்டுறதுலயே அவங்க வீட்டுக்கே வராம வெளியே இருப்போம். ஆனா எல்லாத்தையும் வேசிகள் இடத்துல விற்றுப்பட்டு அந்த அந்த இளையகுமாரனை தூரத்துல வருகும் போதே அவனை ஓடி அணைத்து கட்டி கொண்டு வேறு வஸ்திரங்களை மாற்ற சொல்லி சொல்லுவோமா? ஆமா. அந்த 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 மேல போக போக அந்த அந்த பரிந்து பேசுகின்ற ஒரு நிலை நமக்கு என்ன செய்யணும், வரணும். யாக்கோபு யோவானை போல ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவங்களை எல்லாம் என்ன செஞ்சிடலாமா, அழிச்சிடலாம். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், சரி இறக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா அப்படின்றார். நீங்கள் என்ன ஆவி உடையவர்களை என்று அறியீர்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு அதுதான், ஆண்டவரை இறக்கிருங்க கொஞ்சம், அக்கினி என்ன செய்யும், எரிந்து போகட்டும் சொல்றாங்களே, எரிஞ்சு போயிடுவிடா நாசமா சொல்ல விரல. சரி ஓகே, நிறுத்துக்கிறேன். இந்த இடத்துல மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறேன், உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆபீஸ்ல வேணும்னே வருவான் திங்கட்கிழமை வந்து எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு அப்படியே பார்ப்பான் அவங்கள. அப்ப இந்த செய்தி ஞாபகத்துக்கு வரணும், அவனுக்காக ஜெபம். ஆண்டவரே எனக்கு புரிய வைங்க, எனக்கு கொஞ்சம் அறிவு கொடுங்க ஆண்டவரே, என்னை மன்னியும், அறியாமல் பிதாவே இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார். மேல இருந்து சத்தம் கேட்குது, இவங்க அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டிருக்கிறார்கள். யாரு? ஆமா, வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டிருக்கிறார் பிதா. குமாரன் இயேசு சொல்றாரு, அறியாமல் என்ன செய்யறானுங்க ஆகவே நாம கூட அந்த சாந்த குணம் இருந்தா மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கும். அடுத்ததாக எல்லா காரியத்திலேயும் இந்த மோசே கீழ்ப்படுகிறவனா இருந்தான். எல்லா காரியத்திலேயும் இதற்காக சில காரியங்களை வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், யாத்ரா 39 42வது வசனத்தை வாசிக்கலாமா? 39ஆம் அதிகாரம். எனக்கு இந்த 42ல இருந்து 40ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். 42 சொல்லுதா, கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 43 சொல்லுகிறது, கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்தார்கள். 40:16 கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். 19வது வசனம், கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். 20வது வசனம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. 22 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 24 கர்த்தர் மோசேக்கு ஏங்க ஒரு தடவை சொல்லிட்டு நிறுத்திருக்கலாம்ல, வந்துட்டே இருக்கு பாருங்க. 26வது வசனம், கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 28 கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. 32 கர்த்தர் மோசேக்கு. நாம கர்த்தருக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். மோசே கர்த்தர் கற்பித்தபடி எல்லாம் செய்தான், நாம கர்த்தருக்கே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். அவரு பிதாவே இவர்களுக்கு மன்னி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு தெரியும். அறியாமல் என்ன செய்யறான், எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஜெபத்துல இந்த வசனங்கள் எல்லாம் படித்த பிறகு நான் புரிந்து கொண்டது, ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு என்ன செய்யணும்னு நாம சொல்லிட்டு, கர்த்தருக்கு ஆலோசனைக்காரனா இருக்கத்தக்கவன் யார்? அவரே ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல, ஆண்டவருக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரியும் நாம அவருக்கு என்ன செய்யணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாதிரி. ஆனால் இங்கே நம்ம கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடி. அதனால்தான் ஏலி சொல்லி, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீ அவர்கிட்ட கேளு நான் என்ன செய்யணும். இப்ப நாம ஆண்டவரே நீர் அப்படி செய்யும், நீர் இந்த காரியத்தை இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இந்த விதமாக செய்யுங்க, இதெல்லாம் உமக்கு மகிமையா இருக்கும்.
நம்ம சும்மா அவரை போட்டு பாக்குறது. இப்படி எல்லாம் நீ செய்தீர் என்றால் உங்களுடைய நாமம் என்ன செய்யும்? மகிமை. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் அவருக்கு நல்லா இவனுக்காக தான் கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவரை நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கு, என்ன செய்ய சித்தமா இருக்கு. ஆகவே இந்த மோசே கிட்ட குறித்தது, இவனு எகிப்திய கலாசாலையில படித்து ஒரு பெரிய என்ஜினியர் தான். யாரு? மோசே. சாதாரண ஆள் இல்ல. அன்றைக்கு கட்டியிருக்கிற பிரமிடுகள் தான் அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் சாட்சி. அத்தனை அறிவு யார்கிட்ட இருக்குது? மோசே கிட்ட இருக்குது. ஆசிரியப்பு கூடாரத்தை நீயே கட்டுறான்னு சொல்லியிருந்தா இவரே என்ன செஞ்சிருப்பாரு? ஆனா ஆண்டவர் கொடுத்த சட்டத்திட்டங்களின்படி அதையெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு அறிவே இல்லைன்னா இன்னொருத்தர் சொல்றதை என்ன செஞ்சிருவோம்? வாங்குன்னு. நமக்கே ஒரு சுய அறிவு இருந்ததுன்னா நிச்சயமா பாருங்க, சுயமா சிந்திக்கிறவங்க அவ்வளவு சீக்கிரம் கீழ்ப்படி மாட்டாங்க. ஏன்? நான் செய்யணுமா, இப்ப செய்யணுமா, அப்புறம் செஞ்சா என்ன, இப்படி எல்லாம் கேட்டுட்டு அங்கதான் அந்த பெருமை வருது. அப்ப இவ்வளவு படித்திருந்தோ அவனுக்கு அந்த பெருமையா என்ன செய்யல? இல்ல. கர்த்தர் சொன்னபடி நான் செய்யறேன். கர்த்தர் சொன்னபடி. எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம். இவ்வளவு தூரம் எழுத வேண்டுமா இந்த வார்த்தையை? கர்த்தர் கற்பித்தபடியே ஒரு தடவை கூட கர்த்தருக்கு கற்பிக்கல. யாரு? மோசே. நம்மளா இருந்தா என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம். ஆனா மோசே, கர்த்தர் நீ சொல்லுங்க ஆண்டவர். அதான் சொல்றேன். முகமுகமா அறியும் போது தேவனுடைய நிலையை நம்ம புரிந்து கொள்வோம். அப்போ நிக்கவே முடியாது அங்க. சொல்லுங்க ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, அதன்படியே நான் செய்கிறேன். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அங்க இந்த கால வெள்ளை உபவாச நாட்கள்ல கர்த்தருக்கு சொல்லாதீங்க ஒன்னும், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு கர்த்தருக்கு சொல்லாது. நாங்க என்ன செய்யணும் அதை கேளுங்க. அதை கேட்பீர்கள் என்றால் நிச்சயமா சொல்றேன். அங்கே கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 38வது வசனம் 33வது வசனம் பாருங்க. 34. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. தேவனுடைய வார்த்தையின்படி செய்தான். அங்கே கர்த்தருடைய மகிமை அங்கே என்ன செய்தது? மூடினது என்று படிக்கிறோம். ஆகவே நாம கர்த்தருக்கு சொல்லுகிறவர்களாக கர்த்தரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றியுள்ளாக நாம் மறப்போம். அப்போ நிச்சயமா நான் சொல்றேன், தேவனை முகமுகமா என்ன செய்யலாம்? தரிசிக்கலாம். முகமுகமா. இந்த ஒரு இதுக்கு பெருமை இருக்கக்கூடாது. பெருமை எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு எண்ணம் எங்க இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் நாம தேவ சமூகத்துக்கு வருமோ அப்போ பெருமை சுத்தமா இருக்கணும். ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். ஆகவே நாம எப்போதும் ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, உம்முடைய திட்டங்கள் என்ன, உம்முடைய நோக்கங்கள் என்ன. பிள்ளைகளா நாம 4 பேர்கிட்ட கேட்டு எந்த படிப்பு சரியா இருக்கும்னு நாம விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை குறித்த காரியங்கள், உங்கள் குடும்பத்தை குறித்த காரியங்கள், உங்கள் வேலை வாய்ப்புகளை குறித்த காரியங்கள், பிரயாண காரியங்களை கூட யார்கிட்ட கேளுங்க. நீங்களா முடிவு எடுக்காதீங்க. பையில என்ன இருக்கு? பணம் இருக்கு, 4 ட்ரெஸ் எடுத்துட்டு பணம் இருக்குங்க, எங்கேயாவது போயிட்டு என்ன செய்யலாம்? நம்ம திட்டமிடக்கூடாது. தேவன் திட்டமிடணும். உங்கள் பிரயாணங்கள் தேவன் திட்டமிட வேண்டும். தேவனுடைய திட்டத்திற்கு அப்பால பிரயாணம் இருந்ததுன்னா அவ்வளவுதான். ஒரு பாஸ்டர் எங்கிட்ட சொன்னார், அவருக்கு இலங்கைக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆண்டவர் போக சொல்லலையா? ஒரு பாஸ்டர் சொன்னா, நம்ம 2 பேரும் நம்ம இலங்கைக்கு போய் என்ன செய்யலாம்? ஊழியம் செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு. அவர் என்கிட்ட நேரடியா சொன்னதுனால தைரியமா நான் சொல்றேன். இலங்கைக்கு போய் ஊழியம் செய்யலாம் அப்படின்ட்டு அவரு இன்னொரு ஊழியரோடு கூட அவர் இங்கிருந்து நேரா சென்னைக்கு போய் ஃபிளைட் ஏறிட்டான். ஃபிளைட் ஏறி உட்கார்ந்துருக்காங்களா, ஆண்டவர் போக சொல்லி அவர் சொல்றாரு, நாங்களா என்ன செஞ்சிட்டோம்? ஊழியம் தானே, உலகம் எங்கும் போங்கன்னு சொல்லிட்டாரு, நாம போலான்னு போயிட்டாரு. அவர் போய் உட்கார்ந்தா ஃபிளைட் டோர் சாத்தலையா. ஃபிளைட் டோர் இழுத்து பாக்குறாங்க. ஃபிளைட் டோர் சாத்தாம போக முடியுமா? பஸ்லன்னா போயிடலாம், ஏர் பஸ்ல அப்படி போக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பமே எங்க வந்துதான் ஃபிளைட் டோர். அதனால 2-3 மணி நேரம் ஃபிளைட் டிலே. அதுக்கப்புறம் எப்படியோ அப்பவே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஏதோ நடக்குதுடா அப்படின்னு. கடைசியில பிளைட் டோர் சாத்தி பிளைட் எடுத்துட்டு போறதுக்குள்ள அங்க ரிசீவ் பண்ண ஆட்கள் போயிட்டாங்க. எங்க இலங்கையில ரிசீவ் பண்ண வந்த ஆட்கள் என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. அவங்க பாதி தூரம் கடந்துட்டாங்களாம் ரிசீவ் பண்ண ஆட்கள், வந்த ஆட்கள்.
இவங்க அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, அங்கிருந்து ஒரு டாக்ஸியை புக் பண்ணி ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் எடுத்து என்ன செஞ்சிருங்க, இந்த இடத்துக்கு வந்துருங்க, நாங்க பிக்கப் பண்ணி. சரி, அங்கிருந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்களாம். ஸ்டேஷன் வந்து டிக்கெட் எடுத்து அந்த இடத்துக்கு போறதுக்காக அந்த ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 ஸ்டேஷன் தாண்டி போயிட்டாங்களாம். 5-6 மணி நேரம் டிராவல். அந்த டிராவல் பண்ணி 3 ஸ்டேஷன் என்ன செஞ்சிருக்காங்க தாண்டி, அது லாஸ்ட் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்குதான். திரும்பியும் அந்த ட்ரெயின் போய் இன்னும் அடுத்த சில மணி நேரங்கள் கழிச்சு அதே ட்ரெயின் தான். இப்ப இவங்க பக்கத்துல இருக்கிற ஆளு கேட்கிறாங்க, எங்க அந்த ஸ்டேஷன் எங்க இருக்கு? ஐயோ, அது தாண்டி 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா. அப்ப 2வது ஷாக் வந்துச்சா. 3வது ஷாக் திரும்பி அங்க போய் நின்னா, திரும்பி அந்த ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டு, ஐயோ ஆண்டவரே, இப்பவே பாவரிக்கை வந்துருச்சா. ஆண்டவரே, நீங்க சொல்லாம நான் என்ன செஞ்சேன், புறப்பட்டு வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் அவரு அந்த இருப்பிடத்துக்கு வந்து ஒரு ஊழியத்தையும் உருப்பிடாம செஞ்சு, அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க, அங்க நிறைய காசு கிடைக்கும், எங்க ஊழியத்துக்கு போனா அங்க நிறைய காணிக்கைகள் கிடைக்கும், நிறைய பொருட்கள் எல்லாம். கடைசியில இவங்க கொண்டு போன மகிமை எந்த சைடு போதும் இல்ல, கொஞ்சம் இந்த சைடு ஏலியம்லயே இன்னும் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடலாம், இங்க 12 ஊற்றுக்கள் இருக்கிறது ஆண்டவரே, பேரீச்சம்பழங்கள் எல்லாம் நாங்கள் மக்களுக்கு அயன் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் 2 நாள் என்ன செய்யட்டும். பேரீச்சமே என்ன செஞ்சிருக்கார், அறிந்திருக்கிறார், நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவைகள் ஏற்கனவே திட்டமிட்டு வச்சுட்டார் என்னைக்கு கொடுக்கணும்ன்றது. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்முடைய ஒரே கவலை, ஆண்டவரே இன்னும் உம்மை அறியும். இப்போ அடுத்த 15 நிமிடங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய ஜெபமா இருக்கணும். இன்னைக்கு ஜெபம் இதுதான், இந்த குறிப்புகள் தான். எல்லாரும் முழங்கால் முடிஞ்சா போடுங்க, இல்லைன்னா நல்லா உட்கார்ந்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா உட்கார்ந்துக்குங்க. நான் இன்னைக்கு யாரையும் கப்பல் பண்ணல, எல்லாரும் உட்கார்ந்து கூட ஜெபம் பண்ணலாம். ஆனா இருதயத்துல ஒரு தாழ்மை இருக்கட்டும், ஆண்டவரே